மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா எல்லாரும் கவனமாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வார்த்தை ஒன்றும் நமக்கு தெரியாத வார்த்தை அல்ல, தெரியாத வசனமும் அல்ல. எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே என்ன ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. நன்றாய் கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறது என்று நிறைய இருக்கிறது. நிறைய விஷயத்துல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்துல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணத்துல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளில் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நாங்கள் அழைக்கும் போது அவனவனுக்கு நான் என்ன சொன்னேனோ செய்தேனோ அதற்கு தகுந்தது போல கர்த்தர் கணக்கு கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் கணக்குல ரொம்ப கவனமா இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு பெரிய செல்வந்தருக்கு ஆண்டவரை ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. அந்த செல்வந்தர் தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு ஒருவனுடைய கையில எத்தனை தாளந்து கொடுத்தாராமா? ஒருத்தனுடைய கையில 5 தாளந்து, இன்னொருத்தனுடைய கையில 3 தாளந்து, இன்னொருத்தனுடைய கையில 1 தாளந்து. இப்படி கொடுத்து விட்டு அவர் அநேக நாட்களாக எங்க போனாராமா? வெளியூருக்கு, வெளி தேசத்திற்கு அவர் கடந்து போனார். கடந்து போனவர் வேதம் சொல்லுகிறது, திரும்ப அந்த எஜமானன் திரும்ப 5 தாளந்து கொடுத்தவனை கூப்பிட்டு, எப்பா உனக்கு நான் 5 தாளந்து கொடுத்தேன், அந்த 5 தாளந்த நீ என்ன பண்ணுன, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்கும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷன் என்ன பண்ணாராமா? அந்த 5 தாளந்தை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து அதை 10ஆக மாற்றி ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தார். ஆனால் 3 தாளந்து வாங்கினவனுக்கும் அப்படித்தான். ஆனா 1 தாளந்து வாங்கினவனை பார்த்து, நான் 1 தான் கொடுத்தேன், பிரச்சனை இல்லை, சரி போட்டும் போனா போட்டும் அப்படின்னு விட்டுட்டாரா? இல்லவே இல்லை. 1 தாளந்த கொடுத்தவனையும் கூட ஆண்டவர் அழைப்பித்து அவனிடத்துல என்ன கேட்கிறார்? சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க, என்ன கேட்கிறார்? கணக்கு கேட்கிறார். எப்பா நான் உன்கிட்ட 1 தாளந்து கொடுத்தேன்ல, எங்க என்ன பண்ணுன, என்ன செஞ்சாத, அதுல உனக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு, அதுல எனக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கிறது? அப்ப அந்த தாளந்த வாங்கினவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் கொடுக்காத இடத்துல நீ வாங்குறவரும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு பெரிய ஆளுன்னு நான் நினைச்சிட்டேன். அதனால உங்க பணத்தை நான் செலவு பண்ணல, உங்க பணத்தை எடுத்துக்கவும் இல்லை, ஆனா அதை பத்திரமா வச்சிருக்கிறேன். ஆனா நான் எப்படி வச்சிருந்தேன்னா, நான் புதைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னா. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்கிரமமான அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். அவனிடத்திலே கொடுக்கப்பட்டதை புடுங்கி இன்னொருத்தனுடைய கையிலே ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் யார் என்று கேட்டால் கணக்கு கேட்கறதுல சரியான ஆள். உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் கணக்கு ஆண்டவர் கேட்பார். உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார். இன்னைக்கு 1000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறேன், இந்த 1000 ரூபாவுக்கு நீங்க கணக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ ஆண்டவர் கணக்கு கேட்பார். இன்னைக்கு இந்த 2018வது வருஷத்துல இந்த 16வது நாள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் இந்த நாளுக்குரிய கணக்கை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புவித்து தான் ஆக வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நம்மட்ட மட்டுமல்ல கர்த்தர் கணக்கு கேட்கிறவர், ஆண்டவர் சமுத்திரத்துல கணக்கு கேட்கிறாராமா, நதியினிடத்துல கணக்கு கேட்கிறார், செவரிடத்துல கர்த்தர் கணக்கு கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது ஒவ்வொன்றும் அவரிடத்துல என்ன கொடுத்ததாமா? சொல்லுங்களேன். அக்கினி அவரிடத்துல கணக்கு கொடுச்சிருச்சு, தண்ணி அவரிடத்துல கணக்கு கொடுச்சு, எல்லாமே கணக்கு கொடுக்குறது. இந்த உலகத்துல படைக்கிற எல்லாமே ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கிறதுனாலே நாமும் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்றால் கணக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாடுகிற தாளந்து கொடுத்திருப்பாரேயானால், ஜெபிக்கிற தாளந்து கொடுத்திருப்பாரேயானால், நீங்க நிறைய பேர் ஜெபிக்கிறது வழக்கம், நீங்க நிறைய பேர் கொடுக்கிறது வழக்கம், உங்களுடைய எல்லா தாளந்துகளையும் நம்ம நிறைய பேர் செய்கிறோம். ஆனா நமக்கு கணக்கு நம்ம இலவசம் என்று நினைக்கிற ஒன்று என்னன்னா, நம்ம பேசுகிற வார்த்தை. நம்ம பேசுகிற நிறைய பேருடைய வீடுகளில்
சண்டை வருது, பிரச்சனை வருது, எங்க கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம், எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, ரொம்ப அடிதடி பிரச்சனை மாதிரி வருது, நாங்க பிரிஞ்சிருவோமோன்னு கவலையா இருக்குது. இதெல்லாம் நீங்க ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், இது எதுல ஆரம்பிக்கிறது அப்படி என்று சொன்னால், உண்மையிலேயே அவ்வளோ பெரிய பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும்னா வார்த்தையில தாங்க ஆரம்பிக்கும். வார்த்தையில தான் ஆரம்பிக்கும். ஏதோ ஒருவேளை அவர் ஒரு வார்த்தை பேசியிருப்பார், இல்லைன்னா இவங்க ஒரு வார்த்தையை பேசியிருப்பார், அந்த ஒரு வார்த்தை 2 வார்த்தையாய் மாறும், அந்த 2 வார்த்தை 3 வார்த்தையா மாறும், அது 5ஆ மாறுது, அது 10ஆ மாறுது. அதற்கு பிறகு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி நிறைய பேருடைய வீடுகளிலே பிரிவினை கூட வந்திருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க எதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமா இருக்க வேண்டும். நீங்க பேசுற வார்த்தைக்கு என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். நாம் எல்லாருமே பேசுகிற வார்த்தையை குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே என்ன கொடுக்க வேண்டும் என்றால் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சில நேரத்தில் நமக்கு பேசுறது தான் இலவசமா கிடைக்குது, கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லையே. அதான் உலகத்துல கூட பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டவர் உள்ள போடுற அந்த நாக்க அதுவும் ஒருத்தர் சொல்லும் போது சொல்றாரு, அவர் தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்காரு, நம்ம வெளியே வரக்கூடாதுன்னு. அதையும் மிஞ்சி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னா 32 பல்ல கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாராமா, வேலி அடைச்சிருக்காரு. ஆனா அதையும் மீறி என்ன பண்ணுது அந்த நாக்கு, அதை மீறி பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தான் சொல்லுவார்கள். பாருங்க, ஆண்டவர் எல்லா உறுப்புகளுக்கும் நிறைய பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்முடைய நாக்குக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு சாதாரணமானதே அல்ல. எலும்ப கடிக்கிற பல்லு, கறி, அவ்வளோ பெரிய கறி, அதை கடிச்சு அதை தூள் மாதிரி மாற்றுகிற அந்த பல்லு, அவ்வளோ பெரிய பல்லையும் தாண்டி எது வெளியே வருது சொல்லுங்களேன். அதைத்தான் நீங்கள் நிருபங்கள்ல வாசிக்கும் போது தேவனுடைய மனுஷன் எழுதும் போது சொல்லுகிறான், நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். ஒரு சின்ன நெருப்பு ஒரு காட்டை கொளுத்தி விடுவது போல அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை முழுவதும் என்ன செய்தாமா, கொளுத்தி விடுகிறது. இன்னொன்னு சொல்றேன், ஒரு மிகப்பெரிய கப்பல் சிறிய சுக்கானாலே திருப்பப்படுவது போல நம்முடைய வாயிலே இருக்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையே திருப்பிரும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுவதற்கு காரணம், நம்முடைய சரீரத்திலே பலவீனப்படுவதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டங்கள் தோல்விகள் வருவதற்கு காரணம், நான் சொல்லுவேன் வேற எதுவுமே இல்லை. எதனால தான் வந்திருக்குன்னா நம்முடைய வார்த்தை தாங்க காரணம். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், மரணமும் ஜீவனும், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், எதுல இருக்காமா சொல்லுங்க, நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. இங்கதான் இருக்கு உங்களுடைய ஜீவன், உங்களுடைய மரணம் உங்களுடைய பலத்திலேயோ, நீங்க சாப்பிடுகிற சாப்பாடுலையோ, இல்லைன்னா உங்களுடைய பணத்திலேயோ, எதுலையுமே இல்லை, நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. ஒருத்தன் வாழ்வதும் நாவினாலே தான், ஒருவன் கெட்டு போவதும் வாழ்வினாலே தான். நாக்குல வாயில பேசி 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 வாழ்வடைகிறவங்களும் இருக்கிறாங்க, பேசி பேசி கெட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் எதுல இருக்கு, எந்த லிஸ்ட்ல இருக்கோம்னா, நம்ம நாக்கினாலேயே நம்ம பேசி கெட்டு போகிறவர்களாய் தான் இருக்கிறோம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், அது மறக்க முடியாத சம்பவம். ஒரு சகோதரர் அவங்க மனைவி ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாய் நடந்து கொள்வார்களாம், அவர்களோட ரொம்ப கடினமாய் நடந்து கொள்வார்களாம். நடந்து கொள்ளும் போது அவங்க ஃபோன் பண்ணுவாங்களாம், ஏங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் என்ன சொல்லுவாராமா, துபாயில இருக்கிறேன் நான். எங்க இருக்கிறேன்? துபாயில இருக்கிறேன் நான் அப்படின்னு வராம. சொல்லுங்க, நான் துபாயில இருக்கிறேன், வர்றேன் வை அப்படின்னு சொல்லுவார். எப்பவுமே அவருக்கு அது வழக்கம். கடைசியில் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கடன்காரராய் மாறி அவர் எங்க போக வேண்டியது இருந்துச்சு, ஊரை விட்டு நாட்டை விட்டு கடன்காரங்க வீட்டில் சண்டை போடுறாங்கன்றதுக்காக பஸ் ஏறி எங்கேயோ போக வேண்டியவர் கடைசியில் துபாயில போய் 6 வருஷம் இருந்தார். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம. இல்ல சிரிக்கிறதற்காக அல்ல, இதுல சிந்திக்கணும். நம்ம இன்னொரு சம்பவத்தை கேளுங்க. கடையில போய் அவர் பேச்சுலரா இருக்கும்போது ஒருத்தர் ஒரு கத்தி வாங்கியிருக்கிறார், நல்லா தீட்டப்பட்ட ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்திருக்கிறார். ஒரு கத்தியை வாங்கிட்டு வர்ற வழியில ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்க, கொஞ்சம் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த என்னப்பா கத்தியெல்லாம் வாங்கிட்டு போற, எதுக்காக வாங்கிட்டு போற அப்படின்னு கேட்ட உடனே வாய் தவறு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா,
ஆமா ஆமா ஆமா, நான் கத்தி வாங்குறதுக்கு எவனையாவது சண்டை போடும்போது குத்துறதுக்கு ஆகும்ல, எவனாவது சண்டை போடும்போது குத்துறதுக்கு ஆகும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் ஹோட்டல்ல வேலை பார்த்தாரு. ஹோட்டல்ல வேலை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து, சண்டை வந்து, கடைசியில் இவர் ஒரு ரூம்ல இருந்தா அதே கத்தி எடுத்து ஒருத்தனை குத்திட்டாரு. கொலைகேஸ் குத்திட்டாரு. குத்தி அவனுடைய உள்ள இருக்கிற அந்த அந்த குடல் பக்கத்துல அந்த கத்தி போய் பெரிய கேஸ் ஆகி அவ்வளவு பாதிக்கப்பட்டார். அப்போ மரணமும் ஜீவனும் எதன் அதிகாரத்தில் இருக்கிறது என்றால் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. கவனமா இருங்க. சண்டை அதனாலதான் ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள் அதனாலே தான் ஆரம்பிக்கிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாய் இருக்கிறதுனால எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல இல்ல, தேவாலயத்துல வரும்போது கூட ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாய், என்னுடைய தேவரீர், காலையில நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம், எழும்புனோன்னா என்ன ஜெபிக்கணுமாமா? தேவரீர், என் வாயின் வார்த்தையும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே என்னவா இருப்பதாக, பிரிதியா இருப்பதாக. நீங்கள் நினைத்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னமோ நம்ம மேல என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா, கிருபையாய் ஆண்டவர் இறங்குகிறார், கிருபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஊழியக்காரர் ஒரு விஷயம், அவருடைய மனைவி கால்வலினால மிகவும் பாதிக்கப்பட்டார்களாம். அந்த கால்வலினால அவர்கள் பாதிக்கப்படும் போது அவருடைய கால்களில் எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது, ஆண்டவரே என் மனைவிக்கு ஏன் இவ்வளவு கால்வலி, இந்த வயசுல இவ்வளவு கால்வலி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய மனசுல பேசினாராமா, அவங்கள்ட்ட உங்க மனைவிட்ட கேளு என்ன சொன்னா, அவ ஏதாவது காலை குறிச்சு ஏதாவது பேசி இருக்கிறாளா அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்ன போது, அன்னைக்கு இருந்த காலேஜ்ல அந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அந்த முட்டிக்கு கீழே ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, முட்டிக்கு மேலதான் ட்ரெஸ் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய கால்களுடைய அழகை அவர்கள் காண்பிப்பதற்காக. அப்போ அந்த காலேஜினுடைய பிள்ளைங்க எல்லாம் அந்த காலுடைய அழகை காமிக்கும் போது இவருடைய கால் மட்டும் கொஞ்சம் அசிங்கமா இருக்குமாமா சின்ன வயசுல. அதனால இவங்க ஃபுல் ப்ராக் தான் எப்பவுமே போடுவாங்களாமா, கால் தெரியாத மாதிரி தான் போடுவாங்களாமா. எப்ப பார்த்தாலும் அந்த காலை நல்லா அழகா வச்சுட்டு இருக்கவங்கள போய் பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்களாமா, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி காலை படைச்சிங்க, என் கால் பாருங்க கோணக்கால், என் கால் பாருங்க இப்படி, என் கால் பாருங்க எல்லாரையும் மோசம். கடைசியில் ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் பேசும்போது அந்த ஊழியக்காரர் சொன்னாராமா, நீ முதல்ல என்ன அறிக்கையிடுனா, ஆண்டவரே எனக்கு நல்ல கால்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், நீ சொல்லு, என நடக்கும்படி உதவி செய்தீர், எத்தனையோ பேருக்கு இந்த கால்கள் இல்லை, எனக்கு இந்த கால்களை கொடுத்திருக்கிறீர். அந்த அம்மா அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அவங்க கால்வலி சரியாச்சு. அந்த ஊழியக்காரர் அவருடைய புத்தகத்துல மிக அழகா எழுதியிருந்தார். அப்போ மரணமும் ஜீவனும் எதன் அதிகாரத்திலே இருக்கிறது என்றால் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. வாயை தவறி பேசிடாதீங்க. கோபம் வருதுன்னு எதை வேண்டும் என்றாலும் பேசிவிட வேண்டும் என்று நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகளை நீங்க பேசிடாதீங்க, உங்களுடைய கணவனாரை நீங்கள் பேசிவிடாதிருங்கள், உங்க மனைவியை நீங்க பேசிடாதீங்க. ஏன்னா வார்த்தை, சில வார்த்தைகள் சில மனிதனை உயிர்ப்பிக்கும், சில வார்த்தைகள் சில மனிதனை உயிர்ப்பிக்காது. என்ன செய்யும் தெரியுமா? சில வார்த்தைகள் சில மனிதனை கொல்லும் என்று வேதம் சொல்லும். நம்ம என்னமோ அறியாமத்தனமா இருக்கிறோம் அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய பொருட்டா எடுக்கிறது இல்லை. பேசலாம், அதென்ன பெரிய விஷயம், யாராவது கேட்க போறாங்களா, ஏதாவது திட்ட போறாங்களா, அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. ஆண்டவர் எதை மிக அதிகமாய் கவனிக்க சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய வாயின் வார்த்தைகளிலே நீ கவனமாயிரு. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நன்றாய் கவனிங்கள். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். ஆண்டவருடைய தாசனாகிய மோசே ஏன் கானான் தேசத்துக்குள்ள அவன் பிரவேசிக்கல? நீங்க சொல்லுங்க பாக்க. ஏன் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கல? கன்மலையை பார்த்து பேசுங்கன்னு ஆண்டவர் சொன்ன போது அவன் என்ன செஞ்சான்? கன்மலையை பார்த்து அடித்தான். அடித்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கானான் தேசத்துக்குள்ள என் ஜனங்களை கொண்டு போக மாட்ட அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அந்த சம்பவம் தான் காரணமா இருந்தாலும் அந்த பிரச்சனையினுடைய ஆணி வேர் என்ன தெரியுமா? அவன் கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதனுடைய ஆணி வேர், அதனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் சன்னதி ஜனங்களுடைய கூக்குரல் நான் கேட்டேன், ஒரு இரட்சகனை நான் அனுப்ப போகிறேன், அதற்காக ஒன்ன அனுப்புவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நானு திக்குனா வாய் மந்தனாவு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு வாயை படைத்தவர் யார்?
நாவை கொடுத்தவர் யாருப்பா? உன்னை நான் பேச வைக்க மாட்டேனா? உன்னை நான் பேச வைப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. எத்தனையோ ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் வரமாட்டேன் வேற யாரையாவது அனுப்பும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன் உனக்கு உதவிக்காரனா இருப்பான். என்னன்னா கடைசியில ஆண்டவருக்கு அப்பவே பயங்கரமான கோபம் வருது. ஆனால் சிப்போரால் அவனுடைய கணவனாரை காப்பாற்றினாள். ரத்த சம்பந்தமான என்னுடைய புருஷன் அப்படின்னு காப்பாற்றினாள். அவளுக்காக ஆண்டவர் அவனை விட்டு வச்சார் அப்படின்னு சொல்றான். அப்போ ஆரம்பத்திலேயே நான் கானானுக்கு போக மாட்டேன் அப்படியெல்லாம் போக முடியாது, வேற யாராவது அனுப்பும். நான் சொல்றேன், அஸ்திவாரம் எங்க போட்டான் தெரியுமா? சொல்லுங்க. இங்க இருக்கிற நிறைய பேருடைய சரீரத்தினுடைய வியாதிக்கு அஸ்திவாரத்தை நீங்க எப்போ போட்டுட்டீங்க? நீங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தினுடைய நஷ்டத்தை நீங்க எப்போவோ அஸ்திவாரத்தை போட்டுட்டீங்க. நீங்க இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இப்போ உங்க பிள்ளைகளை நீங்க பேசாம இருக்கலாம், இப்போ வாயின் வார்த்தைகள்னால எதையுமே சொல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க என்னைக்கோ ஒரு நாள் போட்ட விதை, என்னைக்கோ ஒரு நாள் போட்ட வார்த்தை உங்க வாழ்க்கையில எப்போ வந்து மரமா நிற்கும் தெரியுமா? 25 வருடம், 30 வயது, 30 வருடங்கள் தாண்டி நிற்கும். ஒரு அம்மா ஒரு பொண்ணை பார்த்து, இந்த வாலிப நாட்கள் அவ வந்து ரொம்ப அம்மாவுக்கு கீழ்ப்படியனால எந்த வேலையுமே செய்யாதனால அந்த அம்மா வந்து அந்த பொண்ணை பார்த்து ஒரு சத்தம் போடுறாங்க, பாரு உனக்கு கல்யாணமே ஆகாது, நீ கல்யாணம் ஆகிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு தான் உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சும்மா கோபத்தில் அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க. அவங்க மறந்துட்டாங்க, இந்த பொண்ணு மறந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க. அந்த பொண்ணு தான் அந்த வீட்டில் எல்லாவற்றையும் செய்கிறது. எத்தனையோ காலங்கள் தாண்டி அந்த பொண்ணுக்கு 30 வயது வரைக்கும் திருமணம் நடக்கவே இல்லை. திருமணம் நடக்காம அப்புறம் இவங்க போய் ஃபாஸ்டிங்னு போட்டு ஜெபம் பண்ணி ஒரு நாள் ஆண்டவர் அவங்களோட பேசினார். இதற்கு முன்பாக உங்க மகளை குறித்து நீ பேசி இருக்கிறாயா? கேன்சல் பண்ண அந்த வார்த்தைக்காக மன்னிப்பு கேள். இவங்க மன்னிப்பு கேட்டதற்கு பிறகுதான் அந்த பிள்ளைக்கு திருமணமே ஆனது. நான் ஃப்ராங்கா நான் சொல்றேன், ஒரு தகப்பனார் வந்து ஒரு பையனை பார்த்து சொல்றாரு, டேய் என்னைக்குனாலும் போலீஸ் ஒரு நாள் உன்னை பிடிச்சி நொத்துன்னு நொத்துறானா இல்லையான்னு பாரு, உன்னை அடிக்கிறானா இல்லையான்னு பாருப்பா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போலீஸ் உன்னை அடிக்கும் பாரு, உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போகும் பாரு. ஆனா அந்த பையன் போலீஸ் பிடிக்கக்கூடிய பையன் அல்ல, நல்ல கிறிஸ்தவ குடும்பம். அவன் அவ்வளவு முரட்டுத்தனமான ஆளும் கிடையாது, அவன் வந்து அவ்வளவு தீமையானவனும் கிடையாது, அவன் ஒரு திருடுறவனோ எதுவுமே இல்லை. ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, கேஸ் ஃபைல் பண்ணி 35,000-45,000 செலவு பண்ண வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் போய் உடனே இம்மிடியேட்டா போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசினேன், அந்த வக்கீல்கிட்ட பேசினேன். அவன் மரியாதை கொடுத்தாங்க. ஆனா வந்து இல்லை சார், நாங்க எஃப்ஐஆர் போட்டோம், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஜெயிலில் அந்த தம்பி கடந்து போய் பின்னாடி முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. ஏன் தெரியுமா? வேற எதுவுமே இல்லைங்க. அவங்க அப்பா, பிள்ளைங்க தப்பு பண்ணலாம், நான் தப்பு பண்ணலன்னு சொல்லலை, அவங்க அப்பாவுக்கு அவன் கீழ்ப்படியாம கூட இருந்திருக்கலாம், தப்புன்னு சொல்லலை. ஆனா அவங்க அப்பா வாயத்தை அடிக்கடி அவன் தப்பு தான் பேசுவாராமா. பாரு உன்னை போலீஸ் பிடிக்குதா இல்லையான்னு பாரு. அவங்க குடும்பத்திற்கும் போலீஸுக்கும் சம்பந்தமே இல்லைங்க, அந்த பையனுக்கும் போலீஸுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அவன் அவ்வளவு பெரிய ஒரு தீய பையனும் கிடையாது. பிடிச்சிட்டாங்களே, வார்த்தை பலிச்சிருச்சு இல்ல, வார்த்தை நிறைவேறிச்சு இல்ல. நம்ம நிறைய நேரங்கள்ல வாய் தவறி பேசுகிறோம், வாயில பேசுகிறோம். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா? என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லாருமே அதற்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவரே என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும், என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும், யார் என்னை கோபப்படுத்தினாலும், யார் என்னை அசுத்தமாய் பேசினாலும் எனக்கு ஒரு கிருபையை தாருங்கப்பா, என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வையும். ராஜா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ராஜா அதிகமெல்லாம் பேச மாட்டாரு, குறைவாய் தான் பேசுவார். ஆனா அந்த ராஜாவே ஜெபம் பண்றார், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சாதாரணமானது இல்லைங்க. நிறைய பேர் வாயினாலே சொல்லுகிறது சாதாரணமானது அல்ல. நான் வேதத்திலிருந்து இன்னைக்கு ஒரு சிலதை மட்டும் இந்த வாயின் வார்த்தைகளினால வருகிற இந்த வாயின் வார்த்தைகளுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு அப்படின்றத குறித்து நான் வந்து ஒரு சிலதை இன்றைக்கு உங்களோடு கூட நான் வந்து சொல்ல நான் ஆசைப்படுறேன். முதல்ல வாசிக்கலாம்.
2 நாளாகமம், ஸ்தோத்திரம், 2 நாளாகமம், 2 நாளாகமம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 நாளாகமம், ஸ்தோத்திரம், 2 நாளாகமம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை ஸ்தோத்திரம் சேர்ந்து வாசிப்போமா? நம்ம 10வது அதிகாரம், போன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. 10வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்லுவீரே, ஆனால் என்றென்றைக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரர்களாய் இருப்பார்கள் என்றார். 8வது வசனத்தை கூட வாசிக்கலாம். தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்தவர்களும் தன் சமூகத்தில் நிற்கிறவர்களும் ஆகிய வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். 13வது வசனம், ராஜாவாகிய ரெகொபெயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் அதை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேளுகளினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனாகிய அகியாவை கொண்டு நேபத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தமது வார்த்தையை உறுதி பண்ணும்படி தேவனாலே இப்படி நடந்தது. ராஜா தங்களுக்கு செவி கொடுக்காததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோட எங்களுக்கு பங்கு ஏது? ஈசாயின் குமாரிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரத்திற்கு போய்விடு, இப்போதும் தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம். சாலோமோனுடைய குமாரனாகிய ரெகொபெயாமை குறித்து இந்த சம்பவம் இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். இந்த ரெகொபெயாமை சின்ன வயதிலே ஆண்டவர் ராஜாவாய் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஏற்கனவே ஆண்டவர் தாவீதிற்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். என்ன வாக்கு கொடுத்திருந்தார் என்றால், உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன், உன் சன்னதியினிடத்தில் ராஜாக்கள் எழும்புவார்கள், தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய பிள்ளைகளை நான் ராஜாவாக வைப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். இப்போ சாலமோனுடைய கடைசி நாட்கள்ல அவன் நிறைய பெண்ணை திருமணம் செய்ததுனால அவன் நிறைய பணத்தை இழக்க வேண்டியதாகிவிட்டது, நிறைய சொத்துக்களை அவன் அழிக்க வேண்டியதாகிவிட்டது, நிறைய அவனுக்கு சண்டைகள் வந்தது. இவன் பல இடங்களிலிருந்து இந்த வரியை அவன் அதிகமாய் வசூலித்தான், நிறைய வரி வாங்கினான், ஜனங்களிடத்துல அதிகமான பாரத்தை சுமத்தினான். ஆனா சாலோமனுக்கு வந்ததை போல இன்கம் வேற எந்த ராஜாவுக்கும் வந்ததில்லை. டன் கணக்குல பெரிய பெரிய லாரியா அவனுக்கு வந்துச்சு. அவனுக்கு தங்கம் சேபா நாட்டிலிருந்து வந்துச்சு, பல நாடுகளிலிருந்து அவனுக்கு வந்துச்சு, நிறைய பேர் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். ஆனா அவனுக்கு எந்த பணமும் பத்தலைங்க. எந்த மாமிச இச்சை வர்றவனுக்கு பணம் அவனை விட்டு அவனுடைய கையில நிக்காது. மாமிச இச்சை இருக்கிற ஒரு மனுஷனுடைய கையில பணம் இருக்காது. எத்தனை கோடி வந்தாலும் அந்த பணத்தை அவன் அழிச்சுட்டு தான் நிற்பான். மாமிச இச்சை உள்ளவர்களுக்கு மட்டும் அப்படி, அது ஒரு சாபக்கேடான செயல். அப்போ இந்த மனுஷன் பாருங்க அப்படின்னா எல்லாரிடத்துலையும் வரி அதிகமா வாங்குறதுனால ஜனங்களுக்கு வரி கட்ட முடியல. இப்போ மோடி இந்த நாட்டில் முதல்ல இறங்கும் போது நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு, என்னமோ பெரிய யுகத்தை மாற்ற போகிறது போல அப்படி இப்படின்னு எல்லாரும் பயங்கரமான எதிர்பார்ப்புகளோடு இருந்தார்கள். திடீர்னு வந்தது அவர் ஜிஎஸ்டி, எல்லாருமே வரி கட்டணும், அந்த வரியை அதிகப்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்களுக்கு அவங்க மேலே இருந்த அந்த தாட்டு குறைஞ்சிட்டே வந்துச்சு.
ஜனங்களுக்கு எப்பவுமே அப்படிதான். அந்த ஜனங்களுக்கு அவங்களுடைய வரியை கூட அவங்களால சிலர் கட்ட முடியாது. சிலர் அதுல எல்லாரும் இப்போ வேலை தொழில் போயிடுச்சு, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவரை இப்ப யாருமே ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இந்த சாலமன் ராஜா மரித்து போகிற சூழ்நிலையிலே ஜனங்கள் நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். இப்ப அவருடைய மகன் ராஜாவாகிறார். இப்ப 2 சான்ஸ் இருக்கிறது. அந்த ராஜாவினிடத்துல கேட்கிறாங்க, ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, உங்க தகப்பன் எங்களுக்கு அதிக பாரத்தை கொடுத்தார், எங்க மேல நிறைய வரி சுமத்தினார், அதனால ஒண்ணு பண்ணணும், நீங்க எங்களுக்கு தயவு பாராட்டணும், நீங்க எங்களுக்கு கொஞ்சம் வரியை குறைச்சிக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, ராஜாவுடைய தந்திரம் தான். உடனே பதில் சொல்லாம இருக்கிறது ஒரு நல்ல நல்ல குணம் தான். சரி போயிட்டு 3 நாள் தாண்டி வாங்க அப்படின்னாரு. 3 நாள் தாண்டி வாங்கன்னு சொல்லும் போது இந்த பக்கத்துல வாலிபர்கள் இருக்கிறார்கள், அந்த பக்கத்துல பெரியவங்க நிக்கிறாங்க. கேட்கிறான் பெரியவங்களை பார்த்து, என்ன ஆலோசனை சொல்றீங்க அப்படின்னு கேட்டு. எப்பவுமே இந்த பெரியவர்களுடைய ஆலோசனை கொஞ்சம் நல்லா இருக்கும், சரியாக இருக்கும். சில விஷயத்துல அந்த ஊழியத்துல மட்டும் சில ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்று இருக்கும், மனுஷன் பேசுற வார்த்தை என்று இருக்கும். அதுலதான் சிலர் தடுமாறுகளை தவிர பொதுவாக நம்முடைய குடும்ப காரியங்களுக்கு பெரியவர்கள் பேசுகிற வார்த்தை மிக ஆப்டா இருக்கும், சரியா இருக்கும். ஆனா எல்லா வார்த்தைகளும் அப்படி இராது. அதையும் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். அதற்கு வேதத்துல நிறைய ஆதாரம் இருக்கிறது. அப்போ இந்த முதியோர்கள் ரொம்ப அழகான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள். சரி நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஜனங்கள்ட்ட நம்ம வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வாலிபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதான் அவன் பேசுறது அப்படி, ஆனா அவன் இன்னைக்கே நம்மளை அப்படி நம்மளை கீழே வரி உட்கார வச்சுட்டான் அப்படின்னா அவனை லாஸ்ட் வரையும் நம்ம கீழ்ப்படிய வேண்டியது இருக்கும். உங்க கெத்தை நீங்க விட்டு கொடுக்க கூடாது, உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவன் முதல்ல உங்க முன்னாடி பேசவே கூடாது. நான் இவ்வளவு தைரியமா அவன் பேசுறான், அவன்கிட்ட சொல்லுங்க, எங்க அப்பா என்ன உங்களை சவுக்கல்லால தண்டிச்சா நான் உங்களை எப்படி தண்டிப்பேன். இவன் பேசின ஒரே ஒரு வார்த்தை முடியாதியா, எல்லா ஜனங்களும் கீழ்ப்படிவாங்கன்னு நினைச்சான். என்ன சொல்றாங்க தெரியுமா, இனி தாவீதோட எங்களுக்கு என்ன இல்லை, தாவீதே உன் சொந்த குடும்பத்தை நீ பார்த்துக்கொள். தாவீதனுடைய குடும்பத்தோட எங்களுக்கு பங்கு இல்லைங்க. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டி காத்தது, ரத்த வேர்வை சிந்தி கட்டி காத்தது, பாடுபட்டார், அதற்காக கண் விழிப்பு, எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை. அந்த ராஜ்யபாரத்தை கட்டி எழுப்புறது என்றது அவ்வளவு சுலபமானது அல்ல, அவ்வளவு கடினம். கட்டி எழுப்பி வச்சிருந்ததை அவங்க பையனுடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை 2ஆ பிரிச்சிச்சு. நான் சொல்றேன், இந்த வாயின் வார்த்தைகளை குறித்து நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அத்தனை நாட்களும் நீங்க கட்டி காத்தது, நீங்க பாடுபட்டு உழைச்சது, நீங்க கண்ணீர் சிந்தினது, ரத்த வேர்வை சிந்தினது, நீங்க அதற்கு முன்பாக ரொம்ப கமிட் பண்ணது, உங்களை நீங்க தாழ்த்தினது. நான் சொல்றேன், அந்த ஒரே ஒரு வார்த்தை 1000 நன்மையை 10,000 நன்மையை கெடுக்கும். நஷ்டப்பட்டான். அதற்கப்புறம் அவனுடைய அந்த ஒரே கோத்திரத்தை வைத்துதான் அவன் அரசாட்சி செய்தான். நான் சொல்றேன், இந்த ஜபத்துல கூட நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய பேர் எதை என்று சொன்னால், நீங்கள் வந்த ஆசீர்வாதங்கள், நீங்கள் உங்க பிள்ளைகளை பராமரிச்சது, நீங்க உங்க பிள்ளைகளை பாதுகாத்தது, நீங்க உங்க மனைவிக்கு நீங்க கோஆபரேட் பண்ணது, உங்க கணவனாருக்கு கீழ்ப்படிஞ்சது, அந்த ஒரே ஒரு வார்த்தையினால இன்னைக்கு உங்க குடும்பத்துல அவ்வளவு பெரிய பிரிவினை, அவ்வளவு பெரிய பிரச்சனை. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க பேசாம இருந்திருந்தீங்கன்னா, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க தலை நிமிர்ந்து நடக்கலாங்க. நீங்க அந்த பணத்தை இழந்திருக்க மாட்டீங்க, நீங்க அந்த அன்பை இழந்திருக்க மாட்டீங்க, நீங்க அந்த ஐக்கியத்தை இழந்திருக்க மாட்டீங்க. அந்த ஐக்கியம் நீங்க உங்களை விட்டு போனதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு வார்த்தை தாங்க காரணம், அந்த ஒரு வார்த்தை தான் காரணம். அதுக்காகத்தான் தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, என் வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. அல்லேலூயா. தேவரீர் என்னுடைய உதடுகளுக்கு நீர் என்ன வையும் என்றார், காவல் வையும். ஒரு தாயினுடைய வார்த்தை, ஒரு தகப்பனுடைய வார்த்தை, ஒரு கணவனுடைய வார்த்தை, ஒரு மனைவியினுடைய வார்த்தை இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்க செய்கிறது. இழந்து நிற்க செய்கிறது. இழந்துட்டான். அகாஸ்வேர் என்கிற ஒரு ராஜாவை வேதத்துல சொல்கிறது. இந்த அகாஸ்வேர் என்கிற ராஜா, இவன் ஒரு நல்ல ராஜா பாருங்க. அவன் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரும் விருந்து போடாத அளவுக்கு அவன் விருந்து போட்டான். அவனை மாதிரி யாருமே விருந்து போட முடியாது.
இந்த உலகத்திலே இருக்கிறதுலே மிகப்பெரிய அன்பு என்ன அன்பு அப்படின்னா அந்த சாப்பாடு போடுறதுதான். அந்த அன்பு தான் மிகப்பெருச்சு. எல்லா நாடுகளுக்கும் எல்லாருக்குமே அவன் ஆகாரத்தை, எல்லாருக்குமே சாப்பாடு போட்டான். ஆனா தன்னுடைய மனைவி தன்னிடத்துல தன்னுடைய சகோதரர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதற்காக தன்னுடைய மனைவி அவன் அழைக்கிறான். ஆனா அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, உங்களுக்கு அவங்க கீழ்ப்படியலைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்படியே நீங்க என்கரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்க மனைவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது. உடனே நீங்க ஒரு தீர்மானம் எடுங்கன்னு சொன்ன உடனே டப்புன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். அவ்வளவுதான், வஸ்திய ராஜ சமூகத்துல இருந்து தள்ளிட்டான் அப்படின்னா. ஆனா அந்த சகோதரிக்காக அதற்கு பிறகு அவன் வருந்தினான். அவங்க தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன். ஒரு நல்ல மனைவியை யார் இழந்தா தெரியுமா? அவள் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரை விட அழகானவள். அவருடைய அழகை பார்க்கும்படியாகத்தான் வர சொல்லி இருக்கிறான். அப்ப அவனே அந்த அழகுல தோத்து போனான்ல, அவ்வளவு தூரம் ராஜாத்தியா இருந்தால. ஆனா இவன் பேசின அந்த ஒரு வார்த்தையினால குடும்பம் பிரிஞ்சு வஸ்தி தனியா போயிட்டா. அதற்கு அப்புறம் ஆண்டவர் எஸ்தரை கொடுத்தாரு, அது எல்லாமே ஓகே. நான் சொல்றேன், மனைவி இழந்துட்டான்ல, இந்த மனைவி இழந்துட்டான்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாயினால இனி நான் எதையுமே என்ன செய்திடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, இழந்துடக்கூடாது. நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. கையை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயின் வார்த்தையினால, கொஞ்சம் சொல்லுங்க, என் வாயின் வார்த்தையினால, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், வாயின் வார்த்தையினால எதையுமே நான் இழந்துடக்கூடாது ராஜா. ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள்னால நான் இழந்துடக்கூடாதப்பா சொல்லிக்கொண்டே எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இது ஒரு ஜெபமாய் நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தையினால சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தையினால நான் இழந்துடக்கூடாதுப்பா, இழந்துடக்கூடாது ஆண்டவரே. என் வாயின் வார்த்தையினால நான் ஆண்டவரே இழந்துடக்கூடாது, இழந்துடக்கூடாதுப்பா, இழந்துடக்கூடாதுப்பா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளுமையா. தீயன எதையுமே, தீயன எதையுமே நான் பேச விடாதையும், நான் பேச விடாதையும். தீயன எதையுமே, தீயன எதையுமே நான் பேச விடாதையும். சொல்லுங்க எல்லாரும், உம்மை நோக்கி, உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறே. எத்தனை பேர் அப்படி ஜெபத்தோடு உதவி செய்யும். இன்னொரு விஷயம் கூட, என்னை நோக்கி, உம்மை நோக்கி விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. மாலை பலி உயர்த்தினே. மாலை உம்மை நோக்கி, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். சொல்லுவோம், உம்மை நோக்கி, உம்மை நோக்கி
ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நம்ம யாருமே நம்முடைய வார்த்தையினால என்ன செய்யக்கூடாதுன்னா எதையுமே இழந்துடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்களுடைய அந்த திறமை எதில் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவங்க பேசாமல் இருக்கிறதுலாங்க அதிகமான பலன் அடங்கி இருக்கிறது, பேசுறது அல்ல. அது பொதுவாக நமக்கு கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன், வெகு சீக்கிரத்தில் நீங்கள் நிறைய பேர் மறந்து போய்விடலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், நீ பேசாது இருந்தால் மூடனும். நீங்கள் பேசாமல் இருந்தால் எதையுமே இழக்க மாட்டீங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் பேசாமல் இருந்தால் மற்றவங்க மேலே வச்ச அன்பை நீங்கள் இழக்க மாட்டீங்க. சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை இழக்க மாட்டீங்க, மனிதர்களை இழக்க மாட்டீங்க, பணத்தை இழக்க மாட்டீங்க, நீங்க எதையுமே இழக்க மாட்டீங்க. ஆனா நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா ஒன்னொன்னா நீங்க இழந்துருவீங்க. ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம இழந்துட்டோம். ஏன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பேசி தாங்க இழந்துட்டோம். நம்ம திரும்ப பேசுறோம் பாருங்க, அதனால நல்ல உறவுகளை நம்ம இழந்துடுறோம். நான் சொல்றேன், இந்த ஒற்றுமை திருவிழாக்கு வந்திருக்கிற நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு கிருபை கொடுக்கணும். என்ன கிருபை அப்படின்னா, என் பேச்சை குறைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யும். பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார், ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, பேச்சை குறைக்கணும், பலத்துல எதை குறைக்கணும் சிஸ்டர்? பேச்சை குறைக்கணும் சிஸ்டர். பிரதர், எங்க ஊழியத்துல என்ன கர்த்தர் உருவாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே பாடம் அதாங்க, உன் வாயை நீ பேசாத, நீ நிறைய பேசாத, நீ கர்த்தருக்காக பேச வேண்டியவன் நிறைய. ரொம்ப பேசுவேன் நான். சென்னையில் பாஸ்டர் ஆல்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், பாஸ்டர் எம்டி ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய ஃபஸ்ட்டு ரொம்ப டீப்பான, கொஞ்சம் கண் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இவங்க ரெண்டு பேருமே. பெருசா எல்லாம் பேச மாட்டோம், அப்படின்னா தப்பானதெல்லாம் பேச மாட்டோம், நல்லதுதான் பேசுவோம். கான்ஃபரன்ஸ் போடுவாங்க அவங்க, அப்படின்னா எம்டி ஜெகனையா இப்போ கூப்பிட்டார் அப்படின்னா அப்படியே ஆல்பர்ட் கான்ஃபரன்ஸில் பாஸ்டர் வந்துருவார், நான் கான்ஃபரன்ஸில் வந்துடுவேன், இன்னும் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிற செல்வம் அப்படின்னு 3 பேரும் அப்படியே கான்ஃபரன்ஸில் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பேசிட்டே இருப்போம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் என்னிடத்துல பர்சனலாக என் மனசுக்குள்ள ஆண்டவர் பேசுறாரு, டேய், எங்கிட்ட பேச வேண்டிய நேரத்துலலாம் நீ மனுஷனிடத்துல பேசுறீங்க, நீ தப்பா பேசல. அந்த மனுஷன் உன் ஊழியத்தை வளர்த்த முடியுமா? அந்த ஊழியக்காரங்க உனக்கு ஆத்துமாக்களை சம்பாரிச்சு கொடுக்க முடியுமா? நீ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு, நீ பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். நான் குறைச்சிட்டேங்க, கட் பண்ணிட்டேன். ஓகே, இன்றைக்கு வரையிலும் நான் அதை கடைபிடிக்கிறேன். இன்று வரையிலும் பிரச்சனையோடு வருகிறவர்களிடத்துல தான் நான் ரொம்ப பேசுனே தவிர வேற யார்கிட்டையும் நான் ரொம்ப பேசுறேன். எனக்கென்று தனிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு இல்லை. நான் ரெகுலரா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் கூட இன்னைக்கு இல்லை. ரெகுலரா இவங்கள்ட்ட அரை மணி நேரம் பாஸ்டர் பேசுவார் அப்படின்னு யாருமே இன்னைக்கு இல்லை. இன்னும் எனக்கு எல்லாருமே ஃப்ரீயா விட்டா பரவாயில்லன்னு தான் தோணுது. பரவாயில்ல, இன்னும் பேசாமலே இருந்துடலாம். ஏன் அப்படின்னா எனக்கு பக்தி விருத்தி உண்டாகுதுங்க. நான் பேசாம இருக்கும்போது எனக்கு பலன் உண்டாகுதுங்க. நான் யாரையுமே இழக்கலைங்க. இந்த இந்த இடத்துல இந்த அடுத்த கட்டில் வந்து ஒரு அம்மா ஒருத்தர் குடியிருந்தாங்க. ஒரு வாலிப தம்பி ஒருத்தர் இருந்தான். திடீரென்று தலையில் அடிச்சுட்டு அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, என் பையன் ட்ரெயினில் விழுந்துட்டான் அப்படின்னா. வாலிப பையன், அழகான பையன், நீங்க கூட யாராவது பார்த்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. வாட்ட சாட்டமான உடம்பு உள்ள ஒரு பையன். ஆனா ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை என்ன அப்படின்னா, அவன் தப்பிச்சான். ஜீவன் கிடைச்சிருச்சு, ஆனா கை கால் ரெண்டுமே கிடைக்கல. இதே ரயில் ரோட்ல என்ன அப்படின்னு கேட்டா, வந்து அந்த பையனை தனியாக வந்து அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்து அவனை படுத்து வச்சிருக்கிறான். அவன் முகத்துல பயம், அந்த பீதி. அவன் அந்த ரயிலுக்குள்ள குதிச்சது, அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனா அந்த முகத்துல அந்த பயம் அப்படியே அவனுக்குள்ள இருக்குது. அவன் தலையில போய் இந்த முடியை அப்படியே தடவிட்டு, அவன் தலையில தடவி கொடுத்துட்டு, ஏன்பா ஏன் இந்த முடிவெடுத்த, எதுக்கு அவன் முடிவெடுத்த அப்படின்னு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது
ஒரு ஷாக்கான வார்த்தை சொன்னாங்க. என்னால ஜீரணிக்கவே முடியல. ஃபாதர், ரயில்வே கேட்டுக்கு சும்மா தான் போனேன், எங்க அம்மா அங்கிருந்து குதிக்க சொன்னாங்க, குதிச்சிட்டேன். நான் யாரு? எங்க? அவங்க பக்கத்துல நின்று இருக்காங்க. அவங்க மூஞ்சில பார்த்தோன்னே, பாஸ்டர் இல்ல பாஸ்டர், நான் சொல்லல பாஸ்டர், அவன் ஏதோ மனப்பிரமையில பேசுறான். இவன் கண்ணுல தண்ணியோட பேசுறான். இல்ல பாஸ்டர், இல்ல ஃபாதர், அவன் சர்ச்சுக்கு வராதவன். இல்ல, எங்க அம்மா ரயில்வே கேட்ல இருந்து என்ன குதிக்க சொன்னாங்க, நான் சும்மா தான் நடந்து அந்த பக்கத்துல போனேன், என்ன குதிக்க சொன்னாங்க, நீ குதி நீ குதின்னு சொன்னாங்க, நான் குதிச்சிட்டேன். என்னன்னு கேட்டா, அந்த பையன் பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் அந்த அம்மா சொல்லுவாங்களாமா, ரயில் தண்டவாளம் தான் பக்கத்துல இருக்குல்ல, குதிக்க கூடாதா, போய் சாக கூடாதா, நீ அதுல குதிக்க வேண்டியது தானே. உங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, உலகத்துல இருந்தவங்க தான், குதி, பக்கத்துல தான், ரோட்ல அதிகமா பக்கத்துல இருக்க. அந்த சத்ரு, அந்த தற்கொலைக்கு நேராய் நடத்தின சத்ரு அந்த பையனை குதிக்க வச்சிருச்சுங்க. இன்னைக்கு கையும் காலும் ரெண்டுமே அவனுக்கு இழந்து, ஆனா அவரு அந்த கட்டக்காலை வச்சுட்டு இன்னைக்கு வேலை போறான். பெருநாயகம்பாளையத்தில் இருக்காங்க, பெருநாயகம்பாளையத்தில் மாறிட்டாங்க. அந்த அம்மா எப்போ இங்க வந்தாலும் என்னை வந்து பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன் அப்படின்னா, அவருடைய வார்த்தை தன்னுடைய சொந்த மகனுடைய கையையும் காலையும் இழக்க வைத்தது. இங்க இருக்கிற நீங்கள் யாராவது உங்களுடைய வார்த்தையின் நிமித்தம் வியாதிப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்க வார்த்தையின் நிமித்தம் நஷ்டம் அனுபவித்திருப்பீர்களே ஆனால், உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய தொழிலோ உங்க வார்த்தைகளினாலே பொய் இருக்குமே ஆனால், டெலிபரேட்டா ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு கணவனாரை பார்த்து ஒரு மனைவி சொல்றாங்க, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தா நீ என்ன கவனிக்கிறது இல்லை, என் பொண்ணை என் பிள்ளைய கவனிக்கிறது இல்லை, நான் சொல்றேன் இந்த பிசினஸ் உனக்கு கீழே விழும், இந்த பிசினஸ் நாசமா போகும்னு சொன்னாங்க. இந்த பிசினஸ் நாசமா போகும், உனக்கு பணம் வந்ததுக்கு அப்புறம் நீ ஆடுறியா, பணம் வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன கவனிக்க மாட்டியா. அவர் சாப்பாடுல அவர் கொடுத்த சாப்பாடை வாங்கி சாப்பிடுறாங்க, அவர் பணத்துல வீட்டு வாடகை கட்டுறாங்க, அவர் பணத்துல ஈபி பில் கட்டுறாங்க, அவர் பணத்துல தாங்க சாரி கட்டுறாங்க, அவர் பணத்துல தாங்க வருமானத்துல தாங்க நெக்லஸ் போடுறாங்க. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராய் மிகப்பெரிய பிசினஸ் பண்ணார். அவரை பார்த்து சவால் விட்டு சொல்றாங்க, ஏதோ அவர் அன்பு கொடுத்துல அவருக்கு பிசினஸ் அதிகமானதுல வீட்டை நேசிக்க முடியாதனால என்ன பணத்திமிரல ஆறியா, உன் பிசினஸ் விழும்பாரு, எண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள விழும்பாரு. சொன்ன மாதிரியே அட்டி மட்டத்துக்கு லெவலுக்கு வந்துட்டாரு. என்ன ஆச்சு தெரியுமா, கடைசியில அவருக்கு பைத்தியம் ஆயிடுச்சுங்க, பைத்தியம் ஆயிடுச்சு. என்னுடைய நண்பர் ஒரு பாஸ்டர் இடத்துல போய் ஜெபம் பண்ணும்போது, அந்த பாஸ்டருடைய சபைக்கு போய் கொஞ்சம் மாற்றம் அவருக்கு உண்டாகி, திரும்பவும் அந்த மனநிலைமை மாற்றப்பட்டு கர்த்தர் தூக்கி எடுத்து திரும்பவும் அவன் கையில கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே கர்த்தர் இருக்கிறார். என்ன நினைக்கிறீங்க, விளையாட்டு நினைக்கிறீங்களா? போய் இந்த போற போக்குல வண்டியில விழுந்து நீ சாகுன்னு சொன்ன எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல மாட்டிருக்காங்க தெரியுமா? எத்தனையோ பேர் சாட்சி இருக்குது, போய் விசாரித்து பாருங்கள். ஒரு அம்மா குழந்தைய பிடிச்சி சாகும் போது அழும்போது, ஐயோ இப்பதானே நான் சொல்லி அனுப்புறேன், எங்கேயாவது விழுந்து சாகுன்னு சொன்னனே, அதே மாதிரியே வந்துட்டியாப்பா, அதே மாதிரியே வந்துட்டியாப்பா, என் வார்த்தையே உன்னை கொன்றுச்சு, நானே உன்னை கொன்னுட்டனே, எத்தனை அப்பா மாரு, நானே உன்னை கொன்னுட்டனே, நானே உன்னை நாசம் பண்ணிட்டனே அப்பா. இப்ப பேசி என்னங்க பிரயோஜனம், காலம் கெட்டு போனதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கேன்சல் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை கேன்சல் பண்ணுங்க. உங்க வருமானத்திற்கு விரோதமாய் பேசின வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க. உங்க சரீரத்திற்கு விரோதமாய் பேசின வார்த்தையை கேன்சல் பண்ணுங்க. நான் சாவேன்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்க. நீ போய் செத்துருன்னு சொன்னதை கேன்சல் பண்ணுங்க. நீ இந்த வீட்டில் இல்லைன்னா தான் எனக்கு நிம்மதி சொன்னதை கேன்சல் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வார்த்தைக்கு நியாயம் தீர்ப்பாரே ஆனால் அந்த வார்த்தையினுடைய உச்சம், வார்த்தையினுடைய கொடுமை மிக பெரியதை நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும். கேன்சல் பண்ணுங்க. இன்னைக்கு கேன்சல் பண்ற ஆண்டவரே, என் மனைவியை பேசியிருந்தீங்களா, என் மனைவி நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, என் மனைவி சுகமா இருக்கட்டும் ஆண்டவரே, என் மனைவி வாழட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க சொன்னீங்களா, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுனதை கேன்சல் பண்றேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. அவன் படிக்காத உடனே, அவன் வந்து ஸ்கூலுக்கு போகாத உடனே, அவன் வந்து கீழ்ப்படியாத உடனே, ஏன் பிரதர் உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா, ஏன் சிஸ்டர் உங்களை மாதிரியே பிள்ளைங்க இருந்துருவாங்களா?
நான் சொல்றேன், எல்லாருமே பிள்ளைகளா இருக்கும்போது எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம அம்மா அப்பா கோலி கொண்டு விளையாடாதீங்கன்னு சொல்லும் போது விளையாடிக்கோங்க. ரோட்டுக்கு போகாதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போயிருக்கிறோங்க. நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ரோட்ல விளையாடு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு வீட்டில் விளையாடுறது கூட உரிமை இல்லை. சாபம். சொந்த மருமகனை தான் நீங்க சபிக்கிறீங்க. சொந்த பிள்ளைய, உங்க ரத்தத்தை நீங்க சபிக்கிறீங்க. வேற யாரையும் சபிக்கல. மூணாவது நபரா இல்ல. வாழ போறது உங்க பொண்ணு, வாழ போறது உங்க பையன். அவனையே சபிச்சுட்டு, அந்த பொண்ணையும் அந்த பையனையே சபிச்சுட்டு நம்ம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? கேன்சல் பண்ணுங்க வார்த்தையை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து போங்க. எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெபமே அதாங்க. என் இதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உங்க சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. மனம் பதறி பேசிடக்கூடாது, டக்குன்னு சொல்லிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இன்னொரு விஷயத்தை கூட உங்களுக்கு வேகமாய் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நான் போறேன். வாசிக்கலாம். ஒரே ஒரு அந்த வார்த்தையினால பாதிக்கப்பட்ட இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு லாபானுடைய குமாரர் எங்களுக்கு தகப்பனுக்கு உண்டான யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருட்களினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தது போது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாருடைய தேசத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேகாலையும் வெளியே தன் மந்தையிலிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உன் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு ரெண்டு பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். இந்த லாபானுக்கு 2 மகள்கள். 2 மகள்களையும் யாக்கோபுக்கு தான் அவன் திருமணம் பண்ணி கொடுத்தான். ஆனா இந்த யாக்கோபு கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் யாருக்காக அவன் உழைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, மாமனாருக்காகவே உழைச்சிட்டு இருக்கிறான். இவன் சம்பாரிச்சு கொடுத்தது மாமனாருக்காக. மாமனாரை வளர்த்தனா, மாமனாருடைய ஆட்டு மந்தை பெருகிறது. மாமனாருடைய 2 பிள்ளைகளையும் அவன் திருமணம் பண்ணுகிறான். அந்த வீட்டுல தனக்கு இருக்கிற மகன்களை விட யார அதிகமா நேசிக்கணும் தெரியுமா? அவன் லாபான் யார நேசிக்கணும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. யார நேசிக்கணும்? இவனை தாங்க நேசிக்கணும், அவனை தான் நேசிக்கணும். ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஜீவனையே அதற்காக கொடுத்தான். சிங்கம் பட்சித்ததை, காடு பட்சித்ததை, நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதை தன்னுடைய மாமனாருக்கு கொடுத்தான். சொந்த மருமகனுக்கு சம்பளத்தை பேசினவன் தான் அந்த லாபான், அந்த மாமனார். சொந்த மருமகன் இடத்துல பேசுறான். ஏடா, என்னுடைய பிள்ளைய தானே அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான், என்னுடைய பொண்ணு தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அது 2 பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கிறானே. 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாத்தினான். இத்தனை நன்மையை அனுபவிச்சோம், இத்தனை நன்மையை செஞ்சோம். அந்த லாபானுடைய சகோதரர்கள் என்ன பேசுறாங்களாமா? என்ன பேசுறாங்க? எங்களுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு, சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இப்படி ஏதாவது சொன்னது உண்டா? சொல்லுங்க, சொல்லுங்க, கேளுங்க. உண்டு, உண்டு. அவ்வளவு தூரம் நன்மையை அனுபவிச்சீங்கல்ல. அவங்க ஏறி வர்றதுக்கு ஒரு படியா இருந்தாங்கல்ல.
இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்க சுய கால நின்னீங்க? நான் சொல்றேன், ஒரு நாள் உங்க கணவனார் உங்களை நேசித்த கணவனார் தானே, ஒரு நாள் உங்களை நேசிச்ச மனைவி தானே, உங்களுக்காக ஜீவனே. நான் சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய கணவனார் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் மனைவி காரணம், மனைவி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் கணவனார் காரணம். அவ்வளவு நன்மை செய்து அவ்வளவு நன்மையை வாங்கின அம்மா, அவ்வளவு நன்மையை வாங்கின அப்பா, அவ்வளவு நன்மையை வாங்கின சொந்தக்காரங்க இங்க இருக்கிற நிறைய பேர் தொழில முன்னேறதுக்கு, கோயம்புத்தூர் பட்டணத்துல நிற்கிறதற்கு காரணமானவங்க யார் தெரியுமாங்க? இங்க இருக்கிற ஒரு இன்னும் சொல்றேன் உங்களுக்கு, இந்த திருச்சபை கூட உங்களுக்கு காரணமா இருந்திருக்குங்க. இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா நன்மை செய்தவர்கள். இந்த திருச்சபையில நீங்க நன்மை அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த திருச்சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்க பணத்தை ஆசீர்வச்சிருக்கிறாரா? உங்க தொழில ஆசீர்வச்சிருக்கிறாரா? உங்க குடும்பத்துல பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரா? சாகர வரையிலும் சச்சப் கார்டை குறித்து பேசக்கூடாதுங்க. நீங்க பேசக்கூடாது. நீங்க இன்னொரு திருச்சபைக்கு நீங்க போலாம், தப்பு இல்ல. இன்னொரு திருச்சபையில போய் ஊழியம் செய்யலாம், தப்பு இல்லைங்க. நன்மை செய்தவர்களுக்கு விரோதமா ஒரு நாள் கூட பேசிடக்கூடாது. நன்மை செய்தவர்களால் நீங்க காயப்படலாம், நீங்க ஒருவேளை காயப்படலாங்க. நன்மை செய்த ஒரு மனுஷன் உங்களை காயப்படுத்தலாம், உங்க மனசை கஷ்டப்படுத்தலாம். ஒரு நாள் நன்மை செஞ்சு இன்னைக்கு உங்களை தூக்கி திரியலாம், உங்களை தூக்கி போட்டுடலாம், உங்களை வேண்டான்னு சொல்லலாம், உங்க இருதயத்தை காயப்படுத்தலாம். ஆனா அத்தனையும் மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டு அவங்கள பார்க்கும்போது பரவாயில்ல, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்றவங்க தாங்க கர்த்தருடைய பிள்ளை. அவங்க உங்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் செய்த நன்மையை சாகர வரையில் நீங்க மறந்துடவே கூடாது. அப்படி மறக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு இல்லை. இன்னைக்கு நேற்றுக்கு அவர் நல்லவரா இருந்தாரு, இன்னைக்கு அவர் கெட்டவரா இருக்காரா? உங்களுக்கு இன்னைக்கு கெட்டவர் ஆயிட்டாரா? இன்னைக்கு வீட்டுக்காரர் கெட்டவர் ஆயிட்டாரா? இன்னைக்கு இந்த அம்மா கெட்டவராங்களா ஆயிட்டாங்களா? இல்ல பிரதர், இல்ல இல்ல. என்னமோ ஒரு சூழ்நிலையில் அவங்க பேசிட்டாங்க. ஆனா நான் ஒன்று, நன்மையை வாங்கின மனிதரிடத்துல ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என் வாயை திறந்து இத்தனை நன்மைகளை லாபான் வாங்கினான். அத்தனை நான் சொல்றேன், அவங்க பிள்ளைங்க சம்பாதிக்கலங்க, இவன் சம்பாதிச்சது. இவன் தான் அவங்க ஆட்டு மந்தை டெவலப் பண்ணி விட்டான், இவன் தான் அவருடைய வருமானத்தை பெருக்கி விட்டான். எல்லாத்துக்குமே காரணம் இந்த பயங்கரமாய் உழைக்கிறவன். அவ்வளவு வேலை செய்து அத்தனை தன்னுடைய குடும்பத்தை பார்த்த, தன்னுடைய மருமகனை பார்த்து, உன்னாலதான் என் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நீ புடுங்கிட்ட, எங்க அப்பா ஒன்றும் இல்லாம விட்டுட்டேன்னு சொன்ன வார்த்தை யோசேப்பு கேட்டான். அதுக்கு அதே போல அதை அவங்க அப்பா கேட்டான அவங்க முகநாடி அடுத்த நாள் வேறுபடுது. ஓ, இவருக்கும் ஒரு புத்தி வேண்டாமா? ஏடா வாய முருங்க, அவன் வந்துடாண்டா நம்மளை டெவலப் பண்ணி விட்டான். நீங்க நம்ம வீட்டில் நடக்கிறதா சொல்றேன். நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மாறிட மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து சொல்லும் போது ஆமா உண்மைதான், ஆமா உண்மைதான், சரியா இருக்கும், அப்பவே நினைச்சேன். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லும் போது அவங்க அப்பாவாவது அவன் தாண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டான், நீங்க என்னடா வேலை செஞ்சீங்க, அவர் அதிமுக வேலை செஞ்சாண்டா சொல்லல. முகநாடி வேறுபட்ட உடனே ஆண்டவர் அடுத்த நிமிஷமே சந்திக்கிறார். நான் சொல்றேன், அதாங்க கர்த்தர், அதான் கர்த்தர். நன்மை செய்தவர்கள் மறந்தாலும் கர்த்தர் மட்டும் மறக்கவே மாட்டார். தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்றேன். அவ்வளவு உழைச்சிருக்கலாம், அவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கலாம், அவ்வளவு கண்ணீர் சிந்தி இருக்கலாம், ஒருத்தர்களை டெவலப் பண்றதுக்கு நீங்க எத்தனையோ பாடுகளை கூட நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க உங்களை மறந்துட்டு உங்களை பேசுறாங்களா, உங்க மனதை புண்படுத்துறாங்களா, அது உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்களுடைய கணவனாரோ உங்க மனைவியோ, அடுத்த நிமிஷம் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் யாக்கோவை பார்த்து பேசுறார், டேய் கிளம்புடா, கிளம்பு, அவன் டைம் முடிஞ்சிருச்சு. பேசிட்டான்ல அவனை பேசிட்டான்ல, எந்திரி, நீ போ, நான் அவன் கூட இருப்பேன். அதுவரையிலும் ஆண்டவர் பேசல, அப்ப பேசிட்டேன். சரி ஆண்டவரே, அவன் போய் மகள்களை 2 பேரையும் கூப்பிட்டு பேசினான். அம்மா இந்த மாதிரி அப்பாவுடைய முகம் நேற்றைக்கு இருந்தது மாதிரி இல்லை அப்படி சொன்ன உடனே 2 பொண்ணுங்களும் ஒன்று சேர்ந்து அவன் கிடக்கிறான். யாருக்கு விரோதமா இப்ப மாறிட்டாங்க சொல்லுங்க? ஆமா, தெரியாத எனக்கு அவங்க அப்பாவை பத்தி அப்பவே தெரியும். என் அப்பனும் சரியில்லை, என் அண்ணங்களும் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க. வரமாட்டேன், அப்பா விட்டெல்லாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தான்னா, எங்க அப்பா எவ்வளவு செஞ்சிருப்பாரு உன்ன, நீ அனாதானே வந்த, எங்க அப்பா தானே உன்னை பார்த்தாரு, அப்படி இப்படின்னு கணவனார நேசிக்காம எங்க அப்பா தான் எங்களுக்கு வசதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இவன் லவ் பண்ணதுக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. அப்படி ஒண்ணு வந்திருந்தான்னா யாக்கோபு இடிஞ்சிருப்பாங்க. நீங்க எப்படி சிஸ்டர்?
ஹலோ, எங்க அப்பா மாதிரி வருமா? எங்க அப்பா என்ன எப்படி வச்சிருந்தா தெரியுமா? எங்க அப்பா கிங்குங்க, எங்க அப்பா அப்படிங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரு தான் அப்பா சொல்லுங்க? உங்க அப்பாவும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. அப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க அப்பாவை தான் நேசிக்கிறீங்க. யாரை நேசிக்கலையா? சியோன் குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை, பக்கத்துல சிஸ்டர்ஸ் மட்டும் கையை பிடிச்சு சொல்லுங்க. தகப்பன் வீட்டை, அப்பொழுது ராஜா உன் அழகிலே, சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க அப்பா, நம்ம நிறைய பேருக்கு நம்ம குடும்பத்தை இழுத்தாலே நமக்கு என்ன வரும் சொல்லுங்களேன்? நம்ம அப்பாவை மட்டும் பேசினாங்கன்னு பாருங்களேன், அடுத்து 10 வார்த்தை லைனா உங்க அப்பா என்ன அடிக்கி வச்சிட்டாங்க அப்படின்னா மகர கண்ணமுலையெல்லாம் திரும்பிடும் நமக்கு. ஆனா இந்த 2 பேரும் யாக்கோபு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. போலாம், நாங்க ரெடி. ஏமா உங்க அப்பா வெளியூர் போயிருக்கிறாரு, இப்பதான் ஆடு மயிர் கத்திரிக்க போயிருக்கிறாரு, பரவாயில்லையான்னு கேட்கறாங்க. பரவாயில்ல, எங்க அப்பாட்ட ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் அவனை பற்றி நமக்கு தெரியாதப்பா. இப்படியெல்லாம் மனைவி அமையணுங்க. சோத்திரம் எப்படி இருக்கும் பாருங்க. போலான்னு கிளம்பிட்டாங்க. கர்த்தர் அவனோடு இருந்தார். சொல்றாரு, லாபானை பார்த்து சொல்றாரு, டேய் என் பையனை சந்திக்க போற, நன்மையை தவிர அவன்கிட்ட வேற ஏதாவது தீமையை பேசினீங்கன்னா உரிச்சிடும் உன்னை, நீ உயிரோட இருக்க மாட்ட. என் பையனே நீ பேசுறியா? போரு அமைதியா சாந்தமா பேசிட்டு நீ பாட்டுக்கு. அவன் சொல்றான், லாபான் யாக்கோபு பார்த்து சொல்றான், நான் வர்ற வழியில உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை சந்தித்தார். சந்தித்து என்ன சொன்னார்னா, நன்மையை தவிர வேற ஒன்னையும் அவன்கிட்ட. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லு. இன்னும் கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஒரே ஒரு வார்த்தையினால இந்த யாக்கோபு அவனுக்கு எதிரியாய், அப்படின்னா இவனால ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் அவனுக்கு இல்லாம தனித்து விடப்பட்டவனாய் லாபான் மாறிவிட்டான். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம பேசுகிற சில வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருங்க. நம்மால் அப்படின்னா நமக்கு பிரயோஜனமான நிறைய பேரை கூட நம்மை விட்டு எடுத்து விட பண்ணும். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம பேசுகிற வார்த்தையினால நமக்கு பிரயோஜனமான ஒரு நபர் நம்மை விட்டு எடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை கடந்து வரும். அல்லேலூயா. இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கரூரில் என்ன தம்பி ஒருத்தன் ஒர்க் பண்ணான். அவன் ரொம்ப நல்ல தம்பி, ஒரு ஒர்க் பண்ணாவன் நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு தம்பி. அப்போ அந்த கரூரில் அவன் ஒரு பெரிய ஓனர் இடத்துல ஒர்க் பண்ணான். அப்போ என்கிட்ட வந்து ஒரு நாள் சந்தித்து பேசும்போது சொன்னான், பாஸ்டர் என் ஓனர் உலகத்தான் தான் பாஸ்டர், ஆனால் அவன்கிட்ட படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னாரு. என்னடா தம்போ இப்படி என்ன அப்படின்னு கேட்டபோது சொன்னா, இல்லை பாஸ்டர் 18 வருஷமா ஒர்க் பண்ண ஒருத்தன் திடீர்னு ஒரு 2 லட்சம் ரூபா அவர் கொடுத்த பணத்தை ஒரு இடத்துல கட்டாம அப்படியே கை மாத்திட்டான் பாஸ்டர். அவர் கணக்கு எடுத்து பார்க்கும்போது 2 லட்சம் ரூபாய் கம்மி ஆகுது. அந்த 2 லட்சம் ரூபாய் கம்மி ஆகும்போது யார் கையில கொடுத்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. வேலை செய்யறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டாரு, யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. சிசிடி கேமரா ஓபன் பண்ணி பார்த்தா அவன் தான் அதை கையில வச்சான், அவன் தான் கொண்டு போகல, அவன் தான் செலவு பண்ணான்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அந்த 2 லட்சம் ரூபாய் திருடின அந்த பையனை தனியா கூப்பிட்டு அவனோட பேசி, எப்பா எங்களுக்கு இப்போ வேலை ஸ்தலத்தில் நிறைய ஆட்கள் இருக்கு, அதனால இப்போ வேலைக்கு ஆள் தேவையில்லை, எனக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ்ல நஷ்டமா இருக்கு, உனக்கு தேவைப்பட்டா உன்னை நான் திரும்ப கூப்பிடுறேன், உன் அமௌண்ட்டை நான் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச மொத்த பணத்தையும் அவன் கையில கொடுத்து, நீ இதுவரையிலும் எங்க கம்பெனிக்கு நீ ரொம்ப நல்லா உழைச்சப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எங்க போனாலும் நல்லா இருப்பப்பா, கடவுளை நான் நல்லா வைப்பாரு, நான் ஏதாவது தேவை என்ன உன்னை கூப்பிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷமா அனுப்பி வச்சிட்டாரு பாஸ்டர். அவன் திருடினதை குறித்து கேட்கல, சிசிடி கேமராவை காமிக்கல, எத்தையுமே அவனிடத்துல காமிக்கல, அழகா நீட்டா அவனிடத்துல பேசிட்டு சரிப்பா நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு அனுப்பிவிட்டார். உடனே நான் போய் அந்த சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, அவன் தான் 2 லட்சம் ரூபா திருடுறேன்னு சிசிடியில் பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியுது சார், ஏன் சார் இப்படி விட்டீங்க அப்படின்னு கேட்டா, இல்லப்பா அவன் மிஷின் ஆப்ரேட் பண்றவன் என்னைக்காவது ஒரு நாள் அவனுடைய உதவி நமக்கு, இப்ப 2 லட்சம் ரூபாய் அவன்கிட்ட கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது.
அவனை 2 வருஷம் இங்க வச்சு வேலை செய்தாதான் 2 லட்சம் ரூபாய் நம்ம வாங்க முடியும். அந்த 2 வருஷத்துல அவன் மன நிம்மதி இல்லாம தான் இங்க வேலை செய்ய போறான். 2 லட்சம் ரூபாய் எனக்கு இப்ப பெரிய விஷயம் இல்ல, அவன் திருடன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதனால அவனை பகைக்காம அவனை மெதுவா அப்படியே அனுப்பி விட்டுறலாம். அவன் போட்டு அவன் பொழைச்சிக்கட்டும். ஆனா இனி நமக்கு அவன் விஷயத்துல நம்ம இனி கண்ணும் கருத்துமா இருந்துருவோம். ஒரு பாடத்தை அவன் கற்பிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறான் அப்படின்னா அழகா அனுப்பிச்சு விட்டுட்டு திரும்ப வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் நம்ம ஒரு மனுஷன். அவனால எத்தனையோ உதவிகளை நம்ம வாங்கிட்டோம், அவன் எத்தனையோ நமக்கு கம்பெனி ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். போயிட்டு வரட்டும், பரவாயில்ல. ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குமையானா நமக்கு ஏங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை? நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எல்லாரும் எடுக்க போறோம். நான் மனம் பதறி ஒரு வார்த்தையும், சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசவே மாட்டேன். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். வார்த்தைகள் என்ன செய்து அப்படின்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். பாருங்க, தினம் தினம் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டது. ஒரு மனுஷனுடைய வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னு வேதம் இங்க சொல்லுதுன்னா, ஒருத்தனை சாகத்தக்கதாய், சாகிறதற்கு அனுப்புமாமா. எதுக்கு அனுப்புமாமா சொல்லுங்க? நீங்க ஒரு மனுஷனை அடிக்க வேண்டாம், ஒரு மனுஷனுக்கு டம்ளர்ல விஷம் கலக்கி கொடுக்க வேண்டாம், சாப்பாடுல விஷம் வச்சு கொடுக்க வேண்டாம். நீங்க பேசுகிற அந்த ஒரே ஒரு வார்த்தை அவன் மனசுக்குள்ள எப்படி விசனப்படுமாமா சொல்லுங்க? இங்க இருக்கிற நிறைய பேருடைய வார்த்தை அப்படித்தான், நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான். என்னைக்கோ ஒரு நாள் கணவன் பேசின வார்த்தை, என்னைக்கோ ஒரு நாள் மனைவி பேசின வார்த்தை, என்னைக்கோ அம்மா அப்பா பேசின வார்த்தை, திரும்ப 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 அந்த ஒரு வார்த்தை வந்து 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 நிறைய பேர் எப்படி விசனப்பட்டிருக்காங்கன்னா, எப்படி அப்பா அன்பு வரும் குடும்பத்துல, எப்படி ஐக்கியம் வரும், எப்படி கணவன் மனைவி நேசிக்க முடியும்? நான் சொல்றேன், பேசிட்டீங்களே, வார்த்தையை தவறி பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுல அவங்க நேசிக்கணும், என் வீட்டுக்காரங்க நேசிக்கணும், மருமகன் நேசிக்கணும், மருமகள் நேசிக்கணும். நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிர்பார்க்க முடியாது. அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுகிறான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுடுறது என்னவாமா சொல்லுங்க அம்மா? வடுன்னா அது என்னவாமா? அடையாளம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நாவினால் பேசுற வார்த்தை ஆறும், ஆனா அந்த வடு ஆறாது. அந்த தழும்பு அப்படியே இருக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் எழும்பும். என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது சொல்லுவாங்க, நீ என்ன அப்படி பேசின தானே. இந்த சிம்சோன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவு பெரிய யுத்த வீரன், யாருக்குமே அஞ்சாதவன், அவ்வளவு வேகமுள்ள நரிகளை பிடித்து கட்டினவன். ஆனா அந்த சகோதரி அவனிடத்துல பேசின வார்த்தை, இந்த அம்மாவுடைய வார்த்தையை கேட்கறத விட என்ன பண்ணிடலாம் சொல்லுங்க? நீங்க கூட நிறைய பேர் அப்படி நினைச்சிருப்பீங்க. கணவனார் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க பாருங்க, நிக்க வச்சு அப்படியே கேட்கும் போதே நமக்கு என்னவா தோணும்? ஆத்துமா. நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் நல்லவங்களா? உங்க பிரதர்ஸ் எல்லாம் நல்லவங்கன்னு நினைக்கிறேன்.
நிறைய சகோதரிகள் அப்படித்தான். அந்த கணவனிடத்துல பேசுற வார்த்தையில எதுக்குடா வாழ்றோம், அந்த வார்த்தை சாகிறதுக்கு நேரம் அவங்கள நடத்தும். நான் சொல்றேன், அதான் நம்முடைய வாயில நாக்குல அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படி மனம் நோகடிக்கிறது போல, அவங்க மனசு வேதனைப்படுவது போல நம்முடைய நாக்கிலிருந்து அப்படி பேசக்கூடாது. ஒரு வார்த்தையை பேசிட்டோமா, சரி வார்த்தையை சொல்லிட்டோமா, சரி ஓகேப்பா ஓகேப்பா, அடுத்த நேரம் தட்டி கொடுத்து, அடுத்த நேரம் அணைச்சு, அடுத்த நேரம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து, நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை யாரையுமே காயப்படுத்தக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு கணவனாரும் ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு மனைவியும் ஜெபம் பண்ணணும். இங்க அந்த வார்த்தையினாலே காயப்பட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க. என் கணவனுடைய வார்த்தை என்னை காயப்படுத்துச்சு பாஸ்டர், என் மனைவியினுடைய வார்த்தை என்னை காயப்படுத்துச்சு. இல்லைங்க, இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது என்று சொன்னால், நிறைய கணவனார் தன்னுடைய வீட்டில் சம்பாதிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தது, தன்னுடைய மனைவியை நேசிக்க கூடாது என்று முடிவெடுத்தது, தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தது. நிறைய மனைவி தன்னுடைய கணவனாரோடு வெளியே போகக்கூடாது என்று முடிவெடுத்தது, இனி அவருக்காக எதையுமே செய்யக்கூடாது என்று முடிவெடுத்தது. வேற எதுலையுமே இல்லை. எதுல தான் முடிவெடுத்திருக்காங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தையினால, ஒரே ஒரு வார்த்தையினால. ஒருவேளை இங்க இருக்கிற யாரோ ஒரு சிலர் அப்படி வார்த்தைகளினாலே பேசி யாரோ ஒரு நபர் உங்களிடத்திலே பேசாமல் இருப்பார்களே ஆனால், உங்க குடும்ப நபர்களாலே இருப்பார்களே ஆனால், தயவு செய்து அவரிடத்துல போய் கரத்தை பிடித்து, பிரதர், இல்லைன்னா வீட்டுக்காரரை பார்த்து, ஏங்க, இல்லைன்னா சிஸ்டரை பார்த்து, அம்மா நான் பேசினது தப்புதாம்மா, என்னை முழுசுமா மன்னிச்சுக்கோ, இனி மரண பரியந்தம் உன் மனசு காயப்படுத்துறது போல நான் உன்னை பேசவே மாட்டேன், வருத்தப்படுத்துறது மாதிரி நான் உன்னை பேசவே மாட்டேன், நான் உன்னை ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன், உன் மாற்றம் அப்படிதான் வந்திருக்கு, நீ அதனாலதான் இப்படி மாறிட்ட, இல்லை நீங்க அப்படிதான் என்ன மாறிட்டீங்க, என்னை மன்னிச்சிருங்கன்ற ஒரு வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், இந்த சத்தியத்தை கேட்கிறதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க நான் ரெடி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்துங்க பார்க்கலாம், இல்லை நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கடைசியா ஒன்ன சொல்லி நான் முடிக்க போறேன். மனுஷனுடைய வார்த்தை உங்க தரிசனத்தையே, மனுஷனுடைய வார்த்தையை ரொம்ப கவனிச்சிட்டீங்கன்னா உங்க தரிசனம், உங்க எதிர்காலம் ஒன்றும் இல்லாம போயிடும். அதுக்கு ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து, 8வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, ஸ்தோத்திரம், 6 7வது வசனத்தை நம்ம ஸ்தோத்திரம். எங்களை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் சொல்லுகிற சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் யாரை தள்ளினார்கள்? சத்தமா சொல்லுங்க. நம்ம வார்த்தையினால ஆண்டவர் காயப்படுவாரா? காயப்படுவாரா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை கூட காயப்படுவாருன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பேசுகிற வார்த்தையில ஆண்டவர் கூட காயப்படுவார். ஆண்டவர் கூட காயப்படுவார். ஹல்லேலூயா. சகோதரி கடந்த நாட்கள் என்னிடத்துல வந்து சொல்றாங்க, ஆண்டவர், நான் அடுத்த வாரத்துல இருந்து ஜெபம் பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்தேன். நான் அடுத்த வாரத்துல இருந்து, ஏன் சிஸ்டர் அப்படி? என்னத்தை செஞ்சாரு? என்னத்தை செஞ்சாரு? அவர் எனக்கு என்ன பண்ணாரு? என்ன கண்ணீர் வடிக்க தான் வச்சாரு. என்னைக்கு ஏற்றுக்கொண்டேன்னா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையிலையும் கண்ணீர் வடிச்சுட்டே இருக்க. என்னத்தை செஞ்சார் ஆண்டவர்? எனக்கு என்னத்தை ஊழியம் செஞ்சார்? என்னோட தலையெழுத்தை இப்படி கத்தர் மாத்திட்டாரே, என்னமோ கடவுள். பயங்கரமா பேசுறாங்க ஆண்டவரை, ரொம்ப திட்டுறாங்க. பாருங்க, இந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. உடனே அந்த ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் வருத்தமா இருந்துச்சாமா? ஆண்டவருக்கே வருத்தமா இருந்துச்சுங்க. ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ கவலைப்படாத, அவர்கள் உன்னை தள்ளவில்லை. யாரை தள்ளினார்கள்? என்னை தள்ளினார்கள். என்னதான்? அதனால ஜெபம் பண்ணும் போது கூட உங்க வார்த்தையில கவனமா இருக்கணும். நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தை
7வது வசனத்துல இருந்து 6ல இருந்து வாசிக்கலாமா? தாவீது பெலிஸ்தியனை கொன்று ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீர்த்த வார்த்தைகளோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகவும் எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு, திரும்ப சொல்லுங்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், அந்நாள் முதற்கொண்டு சொல்லுங்க. இன்னொரு சில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எந்நாள் முதற்கொண்டு, அந்நாள்னா தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொன்ன பிரசங்கி. 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. இங்க ஒண்ணு சொன்னோம், என்ன வாச்சோம் அப்படின்னா, அந்நாள் முதற்கொண்டு சவுல் அவனை காய்மகாரமாய் பார்த்தான். நன்றாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த சவுலுக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை கர்த்தர் வச்சிருந்தார். ஒரு மிகப்பெரிய ராஜாங்கத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். மிகப்பெரிய ஆளுகிற வல்லமையை கர்த்தர் அவன் மேல வச்சிருந்தார். ஆனா இவன் எந்த இடத்துல தோற்று போனான் தெரியுமா? எந்த இடத்துல தோற்று போனா சொல்லுங்க, எந்த இடத்துல தோற்று போனா? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எங்க தோற்று போனாங்க? அவன் பலன் இல்லைன்னு தோற்று போனான் அவன், இல்லைன்னா அவனுக்கு படை வீரர்கள் இல்லைன்னு அவன் தோற்று போனான். அவனும் கழுகை போல வேகம் கொண்ட அவனுடைய மகனும் சாகிறதற்கு யார் காரணம்? சொல்லுங்க, யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க, யார் காரணங்க? அவனுக்கு விரோதமாய் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகிற அந்த வார்த்தையை கவனிச்சதுதாங்க காரணம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிரி பேசுற எல்லா வார்த்தையும், மற்றவங்க பேசுற எல்லா வார்த்தையும் கவனிச்சிங்கன்னா உன் லக்க தொலைச்சிருவீங்க, உன் எதிர்காலத்தை தொலைச்சிருவீங்க, உங்க வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஸ்பெஷலாய் பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். கேர்ள்ஸுக்கு கண்டிப்பா கற்றுக் கொடுங்க. அதுவும் உங்க பிள்ளைகள் கருப்பா இருப்பார்களே ஆனால் கண்டிப்பா அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நிச்சயமா அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு அழகு இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு பல்லு கோணையா இருக்கா? உங்க பிள்ளைங்க பார்க்கிறது போல உருவம் இல்லையா? நிச்சயமாய் ஒவ்வொரு தகப்பனும் தாயும் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உங்க பிள்ளைங்க குள்ளமா இருக்காங்களா? குள்ளான்னு கூப்பிடாதீங்க, கற்பாயின்னு கூப்பிடாதீங்க, நோஞ்சான்னு சொல்லாதீங்க அவனை பார்த்து. அது அவங்க மனசை ரொம்ப பாதிக்குங்க. எத்தனையோ வாலிபர்களை நான் சந்தித்த அவரிடத்துல பேசி இருக்கிறேன். அதுவும் நிறைய இதுல பெண் பிள்ளைகள் தான் சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அழகு இல்லாததுனால அவங்கள குறிச்சு பேசி 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 அவங்க எதிர்காலமே நாசமாகிவிட்டது. இன்றைக்கு கூட இங்க இருக்கிற நிறைய பேர் கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போக வேண்டியது, எவ்வளோ பெரிய ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது, எவ்வளோ பெரிய நல்ல குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டியது. ஆனால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி இருக்கிறது என்ன தெரியுமா? யாரோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பேசுற வார்த்தையை கேட்டுட்டு திரும்ப திரும்ப அவன் என்ன இப்படி பேசிட்டானே, அவன் என்ன இப்படி பேசிட்டானே, அந்த மனுஷன் இப்படி என்ன பேசிட்டானே, என் கணவனார் இப்படி என்ன பேசிட்டாரே,
அதையே நினைச்சு 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 வாழ்க்கையிலே தன்னுடைய லக்கை இழந்து போன எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு சிலராவது இருப்பீங்க, யாரோ ஒரு சிலர் தான் இருப்பீங்க. அவங்க அன்னைக்கு பேசினதுலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் பாஸ்டர், அவங்க என்ன சொன்னதுலேருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன் பாஸ்டர். அதனால தான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், நீ மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு என்ன வேண்டாம் சொல்லுங்க, அஞ்சவே வேண்டாங்க. மனுஷனுடைய வார்த்தைக்கு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அதை யோசிச்சு 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 தன் வாழ்க்கையே நிர்மூலமாக்கி கொண்ட ஒரு வாலிபனை கடந்த நாட்களில் நான் சந்தித்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூட இந்த சகோதரனை சொல்லியிருக்கிறேன், சிஸ்டர் பிரதர் எப்போ வந்தாலும் இங்கே ஒரு பேட்ஜ் இருக்கும் பிரதர், கர்த்தர் நல்லவர் அந்த பேட்ஜ் இருக்கும், இயேசு கைவிடா அப்படின்ற ஒரு பேட்ஜ் இருக்கும். எப்போ போனாலும் பேட்ஜ் இல்லாமல் போக மாட்டார். அவர் ஊழியக்காரரே இல்லை, என்ன பார்ட் டைமாக வேலை செஞ்சு ஊழியம் செய்கிறாரு. கையில் ஒரு பை இருக்கும், அந்த பைக்குள்ள எப்பவுமே பைபிள் இருக்கும். அந்த பைக்குள்ள எப்பவுமே 10 வாக்குத்தத்தத்தை உள்ள வச்சிருப்பாரு. எங்கிட்ட ஸ்பெஷலா இதற்காகவே வந்து வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு போவாரு. பாஸ்டர் நான் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும். அந்த நல்ல மனுஷன் இந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்து சசிகுமார்ன்ற ஒரு மனுஷனை வந்து வெட்டிட்டாங்க பாருங்களேன். இங்க துடியலூர் பக்கத்தில் வச்சு வெட்டிட்டாங்க. வெட்டுற அன்னைக்கு இங்க எல்லாம் பயங்கரமான கலவரம் இருக்கு. இதுக்கு முன்னாடியே சாஸ்திரி ரோடுக்கு அவர் 1 மாசத்துக்கு முன்னாடியே போகும்போது இந்த பசங்க எல்லாம் கூட்டம் கூடி நின்றுட்டு, ஏடா டேய் என்ன புளியஞ்சேரியா ஆறா ஒன்னா ஒரு நாள் அடிக்கிறேன், சும்மா ஜஸ்ட் விளையாட்டுக்கு அப்படி, அவர் ரொம்ப சாதுவா இருக்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. இவர் அன்னைக்கு அவர் இறந்துட்டு 2-3 நாட்கள் தாண்டி சாஸ்திரி ரோடு வழியா நடக்கும்போது ஒரு கூட்டம் வந்து அப்படி பேசிட்டு இருந்திருக்கு. பேசிட்டு இருக்கும்போது இவர் பைபிளை கொண்டு போகும்போது ஒருத்தன் மட்டும் அவனை திரும்பி பார்த்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டா, டேய் பார்த்தல அடுத்து ஒன்னதான்டா, அடுத்து ஒன்னதான். சும்மா ஒருத்தன் பேசுவான், 4 பேர் சிரிப்பான். ஒருத்தன் பேசுவான், இவரை வெட்டுறதுக்கு இவர் பெரிய ஆளும், இவர் பெரிய ஃபேமஸான ஆளும் கிடையாது. ஆனா அவனுவ பேசின வார்த்தை அவர் மனசுல கருக்குன்னு பட்டுச்சு. வெட்டிடுவானுளோ. வீட்டுக்கு போனாரு, தூங்கல, என்ன வெட்டிடுவாங்களோ. அந்த சாஸ்திரி ரோடுக்கு போறதை கட் பண்ணிட்டாரு, என்ன வெட்டிடுவாங்களோ. எங்கேயுமே போக முடியல அவரால். ஒரு மரண பயம், என்னை கொல்ல போறாங்க, என்னை கொன்றுவாங்க, என்னை வெட்டுறாங்க, என்னை வெட்டுறதுக்கு ஆள் திட்டம் போட்டாங்க, பசங்க ரெடி ஆயிட்டாங்க, கத்திய வச்சிருக்காங்க, என் வீட்டுக்கு வர போறாங்க. பேசி 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 இங்க கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க. என் பக்கத்துல உட்காந்து, பிரதர் உட்காருங்க பிரதர், என் பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்றாரு. 2 நிமிஷம் உட்காந்துட்டு திரும்ப எழும்பி என் பக்கத்துல என் பின்னாடி வந்து 2 கை அப்படி கொஞ்சம் பயந்துட்டு, பாஸ்டர் 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 பாதுகாப்பு கொடுங்க பாஸ்டர், பாதுகாப்பு கொடுங்க பாஸ்டர், என்னை கொண்டுருவாங்க போல தெரியுது பாஸ்டர், பயமா இருக்கு பாஸ்டர். பிரதர் ஒண்ணுமே இல்லை பிரதர், உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நான் பாருங்க பிரதர் ஊழியம் செய்யறேன் பிரதர், இத்தனை பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, ஒண்ணுமே செய்யல பிரதர். நீங்க ஏன் பிரதர் மனுஷனுக்கு பயப்படுறீங்க? கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற பிரதர். இல்ல பாஸ்டர் பயமா இருக்கு பாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை 2 மணி நேரம் அவரோட போராடினேன் பிரதர். இல்ல பிரதர் இல்ல, அவரை மாற்றவே முடியலங்க. இன்றைக்கும் அவருடைய வீட்டில் படுத்து கிடக்கிறார், ஒரு அனாதையை போல படுத்து கிடக்கிறார், மோசமான சூழ்நிலையில படுத்து கிடக்கிறார். அவரை எழுப்ப யாராலும் முடியல. இங்க இருக்கிற உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன். மனுஷனுடைய வார்த்தையை சிலதை காதுல கேட்டு உங்களை கெட்டவன் பேசினாங்களா, உங்களை அசுத்தவன் மனுஷன் பேசினாங்களா, உங்களை தீயவன் பேசினாங்களா, நீங்க கண்டுக்காதீங்க. நம்மளை அப்ரிசியேட் பண்றது ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா? சொல்லுங்க. நம்மளை அழகுன்னு சொல்றவர் யார் தெரியுமா? சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தர் தாங்க சொல்லுவாங்க, கர்த்தர் தாங்க சொல்லுவாங்க. உங்க பிள்ளைகள் கூட வாழ்ற இடத்துல, உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கூட அவங்கள பார்த்து பார்த்து கேலி அடைப்பாங்க. அவங்கள பார்த்து பார்த்து, நான் சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய பேருடைய பெண் பிள்ளைங்களை அஃபெக்ட் ஆகி வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து, நீ கருப்பா இருக்கிற, நீ குள்ளமா இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, இப்படி இருக்கன்னு சொன்னதுனால அந்த பாரத்தை சுமந்து பெண் பிள்ளைகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்களும் அவங்கள காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அப்படிதான் இருக்கிற அப்படின்னு சொல்றதை விட்டுப்புட்டு, ஜெயிச்சவங்க சாதிச்சவங்க எப்படி இருந்தாலும் கர்த்தர் உனக்கு கண்ணை கொடுத்திருக்கிறாரு, அவர்களை விட நல்லா வச்சிருக்கிறாருன்ற நல்ல வார்த்தையை சொல்லி என்கரேஜ் பண்றதை விட்டுட்டு திரும்ப நீங்களும் ஒரு வார்த்தையை பேசி
அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க. நான் சொல்றேன், ஒரு தவறான ஃபீல் உங்க பிள்ளைகளுக்குள்ள வர்ற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. நான் கெட்டவன்ற ஒரு ஃபீல் அவர்களுக்குள்ள வர்றது மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. நான் அசுத்தமானவன், இல்ல நான் பிடிக்காதவன், நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த வார்த்தை நீங்களே உருவாக்கி கொள்ளாதீங்க. முடிஞ்ச வரையிலும் அவங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க உருவாக்குறது தான் உங்களுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கணவனாரையும் அப்படித்தான், உங்க மனைவியும் அப்படித்தான். எத்தனையோ கணவனார் வந்து என்னிடத்துல அழுதுருக்கிறார்கள். ஏன் பிரதர் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, என் மனைவி என்னை பார்த்து உனக்கு 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 கையிலே ஆகாதுப்பா, உனக்கு நீ செய்யவே மாட்ட, நீ ஒரு சோம்பேறி, நீ அப்படி படுத்து கிடக்குற, நீ இப்படி படுத்து கிடக்குற, அந்த வார்த்தை என் மனசை தைக்குது அப்படின்னு சொல்ற. இப்பதான் பாஸ்டர் எனக்கு நஷ்டமாச்சு, இப்பதான் பாஸ்டர் என்னால வேலைக்கு போக முடியல, இப்பதான் என்னமோ நஷ்டமாயிட்டேன், ஆனா இப்பதான் கொஞ்ச நாளா வேலைக்கு போக முடியாம நான் படிச்சது ஒண்ணு பாஸ்டர், நான் வந்து வேலை செஞ்சது ஒண்ணு, பழகுனது ஒண்ணு, இப்ப அந்த வேலை எனக்கு கிடைக்காதனால கொஞ்ச நாளா வேலைக்கு போக முடியாதனால என் மனைவி வீட்டுக்குள்ள வந்து ஒரே டார்ச்சர், என்ன அப்படி பேசுறாங்க, எனக்கு ஜீவன் போகிற மாதிரி பேசுறாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ற எத்தனையோ கணவனார் எங்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. எத்தனையோ மனைவி என்னிடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் என் கணவனார் என்ன ரொம்ப வருத்தப்படுத்துறாரு, என்ன ஏதோ ஒரு வார்த்தையை வச்சுட்டு பேசிட்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வார்த்தை ஒருத்தரையும் உடைச்சிடக்கூடாது. உங்க வார்த்தை நிறைய பேரை கட்டி எழுப்புற வார்த்தையா அமையணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வார்த்தை யாரையும், சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வார்த்தை யாரையும் காயப்படுத்தக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என் வார்த்தை யாரையும் காயப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, என் வார்த்தை கட்டி எழுப்பணும், என் வார்த்தை கட்டி எழுப்பணும். அதான், மனிதர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டே, மனிதர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுவோம், சோர்ந்து போ. சத்தத்தை உயர்த்தி சொல்லமா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, ஓ உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா. இப்ப கைய மேல தட்டி சொல்லுவோமா, பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டே, பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து, துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் நான், சோர்ந்து. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, உம்மை பிரிந்து ஓ வாழ முடியாதையா ஏசையா, உம்மை பிரிந்து. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் உங்க எல்லாரையும் ஜெபத்துல வழி நடத்தி நான் முடிக்க ஆசைப்படுறேன். நான் இன்னைக்கு பேசின வார்த்தை சாதாரணமானது அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை, மரணமும் ஜீவனும். சொல்லுங்க, 10 டைம் உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் வாழ்ந்திருப்பேன், நான் நிற்பேன். இல்லை, நான் சொல்றேன் பொதுவா, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை நிறுத்துவார். உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், கர்த்தர் இல்லை. இப்போ நீங்க சொல்ல வேண்டாம், சொல்றேன் பொதுவா, நான் சொல்றேன், என்ன கர்த்தர் நிறுத்துவார் அப்படின்னு நீங்க
சொல்லிட்டே இருங்க. நான் சொல்றேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தமா வாழ்வேன், கர்த்தர் என்ன தீர்க்காயுசு வரைக்கும் வச்சிருப்பாரு, கர்த்தர் எனக்கு பலம் தருவார். உங்களை பார்த்து நீங்களே அறிக்கை செய்யுங்க. ஏன்னா அப்பா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, மரணமும் ஜீவனும். உங்க பிள்ளைகளை பார்த்து அடுத்து சொல்லுங்க, என் பிள்ளைய நல்லா கர்த்தர் வைப்பார், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார், அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவன் இப்படி இருக்கிறான், ஆனா கர்த்தர் அவனைத்தான் என் வீட்டில் தெரிந்து கொள்ள போறார், அவளைத்தான் கர்த்தர் என்ன தெரிந்து கொள்ள போறாரு. என் பிள்ளை நல்லா இருக்கிறத என் கண்ணு பார்க்கும். அறிக்கை செய்யுங்க. நம்பர் 2, ரெண்டாவது நீங்க இங்க இருக்கிற யாராவது ஒருவேளை உங்க வாய் தவறி உங்க கணவனாரை சபிச்சிருப்பீங்கன்னா, மனைவியை சபிச்சிருப்பீங்கன்னா, உங்க பிள்ளையை சபிச்சிருப்பீங்கன்னா, கேன்சல் பண்றேன் ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க. நான் கேன்சல் பண்றேன். நீங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு தந்த நல்ல கணவனுக்காக உமக்கு, எனக்கு தந்த நல்ல மனைவிக்காக உமக்கு, எனக்கு தந்த நல்ல பிள்ளைகளுக்காக உமக்கு. சத்தமா சொல்லுங்க. ஏன் தான் இந்த தலை வலிக்குதோ தெரியல, ஏன் தான் இந்த கால் வலிக்குதோ தெரியல, ஏன் தான் நான் பிறந்தனே தெரியல, ஏன் தான் நோ 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 சொல்லக்கூடாது. சாகுறேன்னு சொல்லாதீங்க, ப்ளீஸ் சொல்லாதீங்க. நான் புழு புடுத்து சாவேன்னு சொல்லாதீங்க, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு சாவேன்னு சொல்லாதீங்க, நான் எங்கேயாவது அடிப்பட்டு நோ, வரக்கூடாது, வரக்கூடாது. உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. பேச மாட்டாங்க. எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணு. எதெல்லாம் 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 நீங்க பேசுனீங்களோ, ஒருவேளை அவங்க உங்களை காயப்படுத்தினாலும் கூட நீங்க பேசியிருக்கலாம், ஆனா கூட கேன்சல் பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. சோ நம்பர் 3, மூன்றாவதாக நீங்க செய்ய வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, நான் இனி யார் வார்த்தைக்கும் சோர்ந்து போகவே மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்களை குறிச்சு ஒருத்தர் பேசுறாங்கன்னா, கர்த்தர் உங்களை வளர்த்த போகிறார் என்று அர்த்தம். உங்களை நம்பி நிறைய ஊழியத்தை என்ன செய்திருக்கு. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது. உங்களுக்கு கோணம் வாயின உடனே உங்களுக்கு கோணம் வாயிருமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடா, ஆண்டவர் படைச்சது இத்தனை தான், இவ்வளவுதான் இருக்குங்க, இவ்வளவுதான் இருக்கு, அதை வச்சு அவங்க சொன்ன உடனே நமக்கு இன்னும் நடந்து போறது. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் மனுஷனுடைய வார்த்தையை மாத்திரவர் தான் ஆண்டவர். அவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொன்னான்னா கர்த்தர் நல்லா வைப்பார். அதான் ஆசீர்வாதம். உன் பிள்ளை இப்படித்தான் ஆக போகுதுன்னு அவன் சொல்றானா, சொல்லு, சவால் விட்டு உன் வாயினுடைய வார்த்தை திருப்பி பேசுற அளவுக்கு கர்த்தர் என் கூட இருப்பார். ஆமென் சொல்லுவோம். ஈசாக்கை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏய் நீ போற எல்லாம் ஒன்றும் இல்லாம வருவ பாரு என்கிட்ட, நீ விட்டுரு. அதுக்கப்புறம் யார் போய் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நான் சொல்றேன், உங்களை குறித்து உங்க பிள்ளைகளை குறித்து அப்படி பேசுற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால யாருடைய வார்த்தைக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். மனுஷன் சொல்றது போல ஒன்றும் நடக்க போறது இல்லை. எத்தனை பேர் இப்போ ஜெபம் பண்ண போறீங்க? நான் இந்த சாப்பாடு காரியங்களை இந்த நண்பர்களோடு லீடரோடு சேர்ந்து ஒழுங்கு செய்ய போறேன். இப்போ உங்களை ஜெபிக்க பாஸ்டர் சுரேஷ் பாஸ்டர் அவங்க உங்களை ஜெபிக்க வைக்க போறாரு. இந்த செய்தி நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு 15 நிமிஷம் ஒன்னொன்னா உங்களுக்கு ஞாபகம் வர்ற எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணி ஜெபிக்கணும்? அறிக்கையிட்டு கேன்சல் பண்ணி அதை எல்லாம் எப்படி நீங்க பேசணும்னா பாசிட்டிவா. இப்போ அடுத்து கடைசியா என்ன தீர்மானம் எடுத்துட்டு போகணும்னா, என் வாய்க்கு நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரே, நான் இனி தீய எதையுமே என்ன செய்ய மாட்டேன். இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் மரணம் வரைக்கும் நான் செய்து எவ்வளவு திட்டட்டும், கர்த்தர் வாய் திறவாத. ஏன் அப்படின்னா, அவர் வாயை திறந்தாருனாலே எல்லாமே நடந்துரும்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அதனால வாய் திறமா இருந்தார். எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அவரை குட்டுனாங்க, அவரை அடிச்சாங்க, அவரை துன்புறுத்தினாங்க, ஆனா அவர் என்ன திறக்கலையாமா. நீ பிரதர் சிஸ்டர், நீங்க வாயை திறந்தா அது நமக்காக தான் கேட முடியும். நம்ம பையன் நம்மளை கஷ்டப்படுத்துறான், வாயை திறந்து ஒரு சபிக்கிறோம். யாருக்கு கஷ்டம் சொல்லுங்க? அவன் கஷ்டப்பட்டானா யாரு தான் கஷ்டப்படணும்? நமக்கு தாங்க கஷ்டப்படும். நம்ம தான் கஷ்டப்பட போறோம். நமக்கே நம்ம தூக்கி தலை மேல நம்ம மண்ணை தூவ வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எல்லாரும் ப்ளீஸ் தயவுசெய்து எழும்பி முன்பாக வாங்க. எல்லாரும் முன்னாடி கடந்து வாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் எந்திரிச்சு, இது எல்லாருக்கான வார்த்தை, எனக்காக மட்டுமல்ல, உங்களுக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்காகவும் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். எல்லாரும் எழும்பி. நானும் நிறைய பேசியிருப்பேன். எல்லாத்தையும் கேன்சல் பண்றேன். அதுக்கு மாறா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆசீர்வதிக்கிறான். அதனால கர்த்தர் நம்மளை ஒரு வித்தியாசமான
ஒரு மறுரூபத்துக்குள்ள கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, நம்ம சபையும் உங்களையும் நம்ம கர்த்தர் கொண்டு போறாரு. ஆமென் சொல்லுங்க. நிக் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் வயிற்றுல பிறக்கும் போதே 2 காலும் 2 கையும் இல்லை. டாக்டர் அழிக்க சொன்னாங்க. அந்த அம்மா அப்பா 2 பேரும் சர்ச்சுக்குள்ள கொண்டு போய் மேலே வச்சு, இந்த பிள்ளையை உங்களுக்காக நாங்க வளர்த்துவோம், இவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் இவன் சாட்சியாய் வாழுவான். இன்றைக்கு நிக் அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் தெரியுமா அவர். லட்சக்கணக்கான ஜனங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. ஃபாரின்ல அப்படி வளர்த்திருக்காங்க பாருங்களேன். 2 காலும் இல்ல, 2 கையும் இல்ல. அந்த பிள்ளைய பார்த்து நீங்க அழமாட்டீங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி தயவு செய்து அழாதீங்க. ஏற்கனவே அவன் மனம் உடைஞ்சிருக்கிறான், நீங்களும் அவன் முன்னாடி அழுதீங்கன்னா அவனை தெம்பு பண்ணுங்க, அவனை தட்டி கொடுங்க, அவனை தூக்கி விடுங்க. டேய் இதுதான் இல்லடா, அவனுக்கு இன்னொன்னு கர்த்தர் கொடுப்பாருடா, அவனை அப்படி எழுப்பி விடுங்க, பூஸ்டப் பண்ணி விடுங்க. நீங்களும் நீங்களும் சேர்ந்து அவங்கள திட்டி, உங்க பிள்ளை குண்டா இருக்குல்ல, உங்க பிள்ளை ஒல்லியா இருக்குன்றதுக்காக ஏண்டி இப்படியே சாப்பிட்டு உடம்பு வளர்த்துனா, ஏமா இப்படியே சாப்பிடாம என்ன ஒண்ணும் இல்லாம போ அப்படின்னு சொல்றாதீங்க. நீ ஒல்லியா இருந்தாலும் அழகா இருக்கப்பா, நீ குண்டா இருந்தாலும் அழகா இருக்கப்பா, உனக்கு அம்சமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பவுமே அப்படி பேசி பழகு. எப்பவுமே அப்படி. நீங்க கண்டிக்கிறது வேற, திட்டுறது வேற. நான் இப்ப இப்படி பண்ணலன்னா பாரு அப்படி திட்டுறது வேற. உருவாக்குறதுக்காக திட்டலாம், ஆனா அவங்கள காயப்படுத்திடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.